கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிற்பாடு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். சில வாரங்களாகவே தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி, குறிப்பாக தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உண்மையாகவே அதை நான் ரொம்ப அனுபவிச்சேன்னு சொல்ல முடியும். உங்களோடு இணைந்து சேர்ந்து வேதத்தை தியானிக்கும் போது, இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதனால் அந்த தலைப்பை நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் முடித்துட்டேன். கடந்த வாரம் நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கல. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்னா செய்தியே ஒன்றுமே கொடுக்கல. அது செய்தி கிடையாது, நான் ஒரு ஆலோசனை தான். நான் ஞாயிற்றுக்கிழமை பற்றி தான் நான் சில காரியங்களை சொன்னேன். ஒரு சிலருக்கு அது ஏமாற்றமாக இருந்தது. நான் சொல்கிறது யூடியூப்பில் பார்த்து அவங்களுக்கு சொல்கிறேன். அவன் நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கலன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருந்தேன். என்ன பிரயாசம்னா, எனக்கு நிறைய அது ஒரு இதாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படி சொல்லவும் பிடிக்கல, விரும்பலை. என்னென்னா, சொல்கிறதுக்கு வேண்டிய செய்திகள் என்னுடைய மனதிலே ஆண்டவர் எனக்கு தந்திருந்தாலும், இன்றைக்கு இந்த நாளிலே என்ன கொடுக்க வேண்டும் என்பதில் தான் என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். அதுதான் உண்மை. எதை வேண்டும்னாலும் ஒரு செய்தியாக கொடுத்துடலாம். கர்த்தருடைய கிருபையினால தாழ்மையாக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு இங்கே நாங்கள் மார்னிங் ப்ரேயர் நடக்குது நம்முடைய சபையில். தினமும் சில நேரங்களிலே 4-5 பேர் இருப்பாங்க, சில நேரத்தில் 10-15 பேரும் வருவாங்க. ஒரு சில நாட்களில் சில நேரங்கள் இருப்பாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் இந்த ஜெபம் தொடர்ந்து நடக்கும். நாங்கள் தினமும் தினசரி வருஷ கிரமமாக வேத பகுதியை வாசித்து கொண்டிருக்கிறோம் அந்த குடும்ப தியானத்தில். அப்படி வாசிக்கும் போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வசனங்களை ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு காண்பிப்பார் அந்த நேரத்தில். அப்பொழுதே சில வார்த்தைகளை நாங்கள் தியானித்து தான் ஜெபம் பண்ணுறது வழக்கம். இது ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்குது. நேற்று முதல் வரைக்கும்னு வச்சுங்களேன். இப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களிலே சில காரியங்கள் என் மனசில் எப்படி தோணுதுன்னு சொன்னால், அடடா இது சபையில் சொன்னால் நல்லா இருக்குமே, ஆராதனை சொன்னால் நல்லா இருக்குமே, 4-5 பேர் தானே இருக்கீங்கன்னு சொல்லி என் மனசில் ரொம்ப ஒரு ஏக்கம் வரும். இப்படி நிறைய காரியங்களை என் மனதிலே தேக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்ல வரேன். இப்போ அதெல்லாம் எடுத்து சொன்னாலே ஒரு செய்தி, ஒரு பிரசங்கத்தை கொடுத்து நேரத்தை முடிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்ல தோன்றவில்லை. அப்படி ஒரு ஏவுதல் இல்லாதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்ல வரேன். நான் சொல்லணும்னா சொல்லிடலாம். அப்படி எனக்கு ஆவியானவருடைய நடத்துதல், ஒரு ஏவுதல் இருந்தால் தான் எனக்கு ஒரு விடுதலையே இருக்குன்னு நான் சொல்ல முடியும். உங்களோட ஒரு செய்தியை கொடுக்குறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவி இல்லாமல் என்னால் பேச முடியாது. நினைக்கிறாங்க எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. அது கர்த்தருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று தான் உண்மை. மனுஷீகத்தில் என்னுடைய மனதில் நினைக்கிறபடி நான் பேசுவேன் என்று சொன்னால் அது எனக்கே திருப்தியாக இருக்காது. அதனால் இன்றைக்கு என்ன சொல்லலாம் என்பது தான் நான் யோசிப்பேன். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அதுதான் எனக்கு அது செய்தியாக உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். இப்படி தான் நான் செய்திகளை தேர்வு செய்வேன். அதனால் செய்தி கொடுக்குறோன்னா, இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நல்ல வார்த்தைகள் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்ல முடியும். பட் அதெல்லாம் இந்த நேரத்துக்கு இன்றைக்கு சொல்லலாமா என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்பும். அவசியம் இல்லைன்னு அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. இந்த சிச்சுவேஷனில், இந்த மனநிலையில் கர்த்தருடைய கிருபையினாலே தாழ்மையாக நான் சொல்கிறது என்னென்னா, சில நேரங்களிலே சில வார்த்தைகளை சொல்லி முடித்த பிற்பாடு, அதாவது நான் செய்தி பிரசங்கத்தை முடித்த பிற்பாடு ஒரு சில பேர் என்னிடத்துல சொல்வார்கள். ஏன் நிற்கிறாங்க கவனிங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எனக்காக, ஆண்டவர் உங்கள் மூலமாக என்னிடத்தில் பேசினேன், நான் இதெல்லாம் எதிர்பார்த்து வந்தேன், எனக்கு ஏதாவது வசனம் கிடைக்கணும்னு நான் நினச்சிட்டு வந்தேன், என்ன பேச மாட்டீங்களான்னு, அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் பேசுனீங்க என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதை கேட்கும்போது நான் என்ன நினைப்பேன் என்று சொன்னால், நான் அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறது இல்லை, சந்தோஷப்படுறது என்னென்னா, அப்போ ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். அது அப்படி தான் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அப்போ நம்ம சொன்ன காரியங்கள் 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். இதைத்தான் விரும்புகிறேன். சில நேரங்களிலே சிலரிடத்துல பேசும்போது நான் சொல்லுவேன், என்ன தான் இருந்தாலும் நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும். இப்போ நான் உங்களை எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறேன்.
ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது நீங்கள் ஜெபித்து விட்டு ஜெபத்தோடு வரணும். நீங்கள் ஜெபித்துட்டு தான் வரீங்க, ஜெபத்தோடு தான் வரீங்க. அதில் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கு இந்த பிரசங்க காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் இன்றைக்கி ஆராதனைக்கு போகிறேன், என்ன வாசனை வரும்னு தெரியல, என்ன வார்த்தை நீங்கள் எடுக்க போகிறது தெரியல. சரி, எனக்கு மனசை புரிஞ்சு என் மனதுக்கு ஏற்றாறு போல் ஆண்டவரே ஒரு வார்த்தையை எனக்கு தரமாட்டீங்களான்னு நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்தால் நிச்சயம் கட்டாயம் கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கமாக பண்ணுறாரு இவர், என்னங்க எல்லாம் பிரசங்கம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுக்கு அது பிரோஜனம் இல்லாத போல். நான் ஒரு காரியத்தை சொல்லணும், அப்படியே அவங்கள வச்சுட்டு திரும்பி 4 பேரை கூப்பிடுவோம். அவங்க சொல்லுவாங்க, ஆனால் இன்றைக்கி சொன்ன வார்த்தை எனக்குன்றாங்க. அப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ உங்களோட பேசலைன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ உங்களோட பேசாததுக்கு காரணம் யார்? நீங்கள். எனக்கு அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னா, ஆமாம் உனக்கு பிரயோஜனமே இல்லைனாக்கா நீ ஜபத்தோடு வரல. நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வாங்க, கர்த்தர் உங்களோட பேசுவான். புரியுதுங்களா? அதனால் செய்திக்காக ஜபம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். எப்பொழுதுமே நான் கேட்குறவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் இன்னும் நாளைக்கு என்ன செய்திடுவாங்க எனக்கு தெரியாது, நீங்கள் ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ நான் சொல்கிறேன்னு. அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதில் தான் என் மனசுக்கு திருப்தியும் இருக்குதுங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய பிரசங்க புத்தகங்கள் இருக்குது, குறிப்புகள் இருக்குது. யூடியூப்பில் போனீங்கன்னா ஏகப்பட்ட பிரசங்கமாக என்ன பிரசங்கம் இருக்குது, அதில் ஒரு குறிப்பு எடுத்துக்கலாம். நான் பாட்டு ஒரு செய்தி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். நான் சொல்கிறேன், எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை. நான் உங்களுக்கு சொந்தமாக சமைத்து சமையல் செய்கிற மாதிரி இது. ஹோட்டலில் வாங்கி சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸி. ஹோட்டலில் அழைச்சிட்டு போய் சாப்பிட வைக்கிறதோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ. என்னதான் இருந்தாலும் வீட்டில் நம்ம சமைத்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பாடு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோட வார்த்தைகளை கொடுக்கும்படியாக கர்த்தரை பார்த்து அமர்ந்து தியானித்து ஆண்டோட வார்த்தையை கேட்டு சொல்கிறதுல தான் எனக்கு ஒரு மனசு திருப்தி இருக்குது. இந்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இடைபடுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அதற்காகத்தான் நான் வாசிக்க வைத்தேன். வாசிக்கும் போதே சிலருக்கு மனசில் தோன்றியிருக்கும், ஓஹோ இன்றைக்கு செய்தியிலேருந்து தான் இருக்கும் போல தெரியுது. ஏனென்றால் பொதுவாக நான் பிரசங்க செய்திக்கு தொடர்புள்ள வேத பகுதியிலேயே அதிகபட்சமாக வாசிக்க வைக்கிறது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நான் இந்த வேத பகுதியை வாசிக்க வைத்த நோக்கம் இதிலிருந்து இன்றைக்கி ஒரு வேத பாடம் போல ஏற்றுக்கொள். இது ஒரு பிரசங்கமாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துங்க, எனக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. இதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எனவே இது ஒரு தொடர் செய்தியாக பிரசங்கமாக கோர்வையாக வருமா இல்லையான்ற எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு வேத பாட தியானம் போல இருக்கும். பார்க்கலாம். இந்த செய்திக்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு முன்னுரையாக சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எல்லா சபைகளிலும், ஆவிக்குரிய சபைகளிலே, பெந்தகோஸ்து சபைகளில் மாத்திரம் இல்லை, எல்லா சபைகளிலுமே ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், தேசத்தினுடைய எழுப்புதல். தேசத்தில் எழுப்புதல் ஏற்பட வேண்டும், இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும், இந்தியா சந்திக்கப்பட வேண்டும், இந்தியாவில் எழுப்புதல் ஏற்பட வேண்டும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலகமெங்கும் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் எல்லா ஊழியக்காரர்களும் அதற்காக பிரயாசம் எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆங்காங்கே உபவாச கூட்டங்களும் எழுப்புதல் கூட்டங்களும், தேசத்துக்காக திறப்பின் வாசலில் இருக்கிற ஜப கூட்டங்களும் எங்கு பற்றாலும் நடந்து கொண்டிருக்கிறது. திரளான கூட்டங்கள் திரளாக திரண்டு அந்த ஜபத்துக்காக அநேகர் போய் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்ம சுற்றி எங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துவது நல்லது. ஆனால் எழுப்புதல் எங்கே? நான் ரட்சிக்கப்பட்ட நாள் 1983ஆம் வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுதில் 1984ஆம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சாம் ஜெபத்துறை என்று சொல்லி இப்போ தேவ மனிதர் இறந்துட்டார்.
அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகங்களை நான் ரொம்ப விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு வாசகன் என்று சொன்னால் அது பொருத்தம். அந்த நாட்களிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்று சொன்னால் அவருடைய புத்தகமும் சொல்ல முடியும். நான் வளர்ந்த சபை மட்டுமல்ல, நான் பொதுவாகவே புத்தகம் வாசிக்கிற ஒரு புத்தக பிரியன். நான் இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தகத்தை படிக்க தொடங்கிலிருந்து தான் இப்போ நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை நான் வாங்குவது உண்டு, படிக்கிறது உண்டு. அந்த நாட்களில் இருந்து இப்போவும் என்னிடத்திலே ஒரு லைப்ரரி வைக்கிற அளவுக்கு புத்தகங்களை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு அதன் மேல் உள்ள ஆவலை நான் சொல்ல வருகிறேன். இப்படியாக அந்த நாட்களிலே அந்த சாம் ஜெபத்தனை எழுதின புத்தகத்தினுடைய ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எழுப்புதல் எப்போது? இப்பொழுதும் கடைகளில் கிடைக்கிறது அவருடைய புத்தகங்கள்லாம். எழுப்புதல் எங்கே, எழுப்புதல் எப்பொழுதுன்னு ஒரு புத்தகம். இப்படி எழுப்புதலை பற்றி அந்த நாட்களிலே அவர் எழுதியிருந்தார். வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் அந்த நாட்களில் 1904ஆம் ஆண்டு வேல்ஸ் என்கிற தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்ட சம்பவத்தை நான் அதில் பார்த்தேன். ஈவான் ராபர்ட்ஸ், யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், படித்தவர்கள், அதை பற்றிய செய்திகளை அறிந்தவர்களுக்கு தெரியும். ஈவான் ராபர்ட்ஸ் இப்போ இல்லை, அவர் ஒரு பெரிய தேவ மனிதர். அவர் இளம் வயதிலேயே தேசத்தை கலக்கினவர். அந்த நாட்களிலே அவர்கள் அப்படியாக ஜெபித்து அந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் அவர் மூலமாக ஏற்பட்ட சம்பவத்தில் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் அந்த நாட்களிலே அவர் ஜெபித்த பொழுது அவருடைய ஜெபத்தின் மூலமாக அங்கே உள்ள திரையரங்குகள், சினிமா தியேட்டரையெல்லாம் மூடப்பட்டுச்சு. விளையாட்டு அரங்கில் யாருமே விளையாட போகலை. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வம்பு வழக்கு கேஸுன்றதே கிடையாது. சும்மா எல்லாம் ஒட்டி உட்காந்துக்கிறாங்க. நான் கதை சொல்லலையா, முடிஞ்சால் உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைச்சா எங்கேயாவது பாருங்கள். நான் இடத்துல லைப்ரரியில் வச்சுருந்தேன், அது இருக்குதான்னு தெரில. கீழே நம்ம சபையில் நீங்களாம் படிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். யாரும் இது வாங்கி வாசிக்கலை. வாசித்து பாருங்கள். இதில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. இதெல்லாம் படிக்க 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 எனக்குள்ளர, நான் ஒரு வாலிபனாக இருந்த நாட்கள் இல்லைவா, எனக்குள்ளே ஒரு உத்வேகம் ஏற்பட்டது, உற்சாகம் ஏற்பட்டது. அடாடா, இப்படிலாம் செய்யணும் போகணும் என்று சொல்லி. ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? இது போல காலங்காலமாக தேவன் இந்த தேசத்திலே பலத்த கிரியைகளை நடத்தி கொண்டு வருகிறார், நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். சில தேவர் மனிதர் மூலமாக செய்திருக்கிறார், நல்ல விஷயங்கள் தான். அதையெல்லாம் சொல்லி தான் அந்த சாமி ஜெபத்தில் எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் வரணும், நாம் அதுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லும்போது எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்தது. எனக்கெல்லாம் இப்படித்தான் நான் ஆவியில் நான் வைராக்கி கொண்டவனாக நான் வளர்ந்தேன். கர்த்தர் என்னை வளர்த்தார். என்ன சொல்கிறேன்னா, இவன் வருஷம் என்னாச்சு, இத்தனை வருஷ காலமாக யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து, அவர் புத்தகம் எழுதுனதுலேருந்து யோசித்து பாருங்க. சரி, அதுக்கப்புறமும் இன்றைக்கும் தேசத்தில் நிறைய இடங்களில் என்ன நடக்குது, நம்முடைய இந்திய தேசத்தில் நிறைய இடங்களில் எதுக்காக கூட்டங்கள் நடத்துகிறாரு. நான் அதுக்கு எதிரானவன் அல்ல, அதுக்கு எதிராக சொல்லவும் வரலை. இந்த கூட்டங்கள் நடத்த வேண்டியது நல்லது தான் சொல்கிறேன். இன்னமும் நடக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டம் தான் நடக்குதே தவிர என்ன இல்லை, அதை தான் சொல்ல வந்தப்ப நான். கூட்டம் தான் நடத்திட்டு இருக்குது, கூட்டத்தில் கூட்டம் தான் கூடுறாங்க. ஆனால் எழுப்புதல் எங்கே? அவரே அதில் எழுதியிருக்கிறார். எழுப்புதல் என்பது கூட்டத்தில் அல்ல, தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு மாறுதல், ஒரு மாற்றத்தின் மூலமாகத்தான் தேசத்தில் எழுப்புதல் ஏற்படுமே தவிர ஒரு பெரிய கூட்டத்தை கேன்வாஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, ஆடு கொடுத்து, டிவி ஆடு கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, எதை செலவு பண்ணி அங்கேயே அவங்களுக்கெல்லாம் பஸ் ஃபேர் கொடுத்து, டூ அண்ட் ஃபேரை கொடுத்து, பெரிய எல்லாம் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறதுனால எழுப்புதல் வந்துடாது. திரும்பவும் சொல்கிறேன், கூட்டம் கூடுவதற்கு எதிராக நான் சொல்ல வரல. கூடுறது நல்லது தான், கூடி ஜாம ஜெபிக்கணும் தான், நான் அதை சொல்ல. ஆனால் இப்படி செய்வதனால ஏற்படாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படி கூடுறாங்களே தவிர கூடுகிறவங்களுடைய வாழ்க்கையில, அந்த கூட்டத்தில் வந்து கூடுறாங்களே, அந்த கூடுகிறவருடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. முதல்ல அவங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதலும், ஒரு மாற்றுதலும், ஒரு ஒப்பு கொடுத்தலும், ஒரு தீர்மானமும் இருந்தால் மாத்திரம்தான் தேசத்தில் எழுப்புதல் ஏற்படும். புரியுதா? வெறும் ஒரு கூட்டம் கூடுவதனால அல்ல. சிலர் இப்படி பேசலாம், சிலர் இப்படி நினைக்கலாம், பேசுறதில்ல, சிலர் நினைக்கலாம். பொதுவாக இந்த கூட்டங்களுக்கு பார்த்தீங்க என்று சொன்னால் சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான் அங்கே கூடியிருப்பாங்க. கடலூரில் ஒரு கூட்டம் நடக்குது என்று சொன்னால் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சபைகள் இருந்து ஒரு சபைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 பேர் போனாலே போதும். அது குறைஞ்சபட்சம் ஒரு சபையிலிருந்து.
நூற்றுக்கணக்கான சபைகள் இருக்கிறது, 100க்கு மேற்பட்ட சபைகள் இருக்கிறது கடலூர் மாவட்டத்தில். ஒரு சபைக்கு 5 பேர் எடுத்துக்கொண்டால் நினைச்சு பெரிய கூட்டத்தை திரட்டிட முடியும். அலங்குங்களா? சரி, போகட்டும், திரளட்டும், ஜெபிக்கட்டும், கூடட்டும், நல்ல காரியங்கள். ஆனால் ஏன் ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்று நான் சொல்லிட்டு வரும்பொழுது, இப்போ இந்த தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படணும்னு இப்போ நான் சொன்னேன். இதை சொல்லும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னேன், நான் தான் சரியில்லை, வந்தவங்க சரியில்லாமல் போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கிற கேள்விகள் இது. இப்போ நான் சொல்கிறத வச்சு நான் நினைப்பாங்க, ஓ நம்ம சரியில்லைன்னு சொல்ல வராரா, அதனால தான் எழுப்பலையாம. அப்போ கூடியிருந்தாங்களே, இப்போ ஒரு கூட்டம் நடந்தது, இப்போ ஒரு 10,000 பேர் கூடியிருந்தாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் ஒரு ஆள் சரியில்லை, 9,999 பேர் இருந்தாங்களே, அவங்களாம் ஒழுங்கு இல்லையா? இப்படிலாம் ஒரு வாக்குவாதம் வரும். அதுக்கு நான் சொல்கிறேன், நீ சொல்கிற, நீங்கள் நினைக்கிற, நீங்கள் கேட்குற இதே கேள்வி அந்த 9,999 பேர் கேட்டால் என்ன ஆகும் கதை? புரியுதா நான் சொல்கிறது? என்ன ஆகும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கதை தெரியும். என்னது? ஏதோ ஒரு ராஜா இருந்தாராம். அவர் என்ன சொன்னார், ஊர் மக்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கோவலையை வச்சு எல்லாரும் வந்து பாலை ஊற்றணும்னு சொன்னாங்களாம். இந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கவனிங்க, தெரியுமில்ல அந்த கதை. என்ன பண்ணாங்க ஜனங்கள்லாம், அந்த கோவலையில் இந்த பெரிய அண்டாவில் கொண்டு வந்து பாலை ஊற்ற வந்தாங்களாம். ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கன்னா, அட எம்ம பேர் ஊற்றுறாங்க, நம்ம ஊற்றுறது தண்ணி தெரிஞ்சிடா போகுது. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கவனிங்க, இவ்வளோ பேர் பால் ஊற்ற போகிறான், நம்ம ஒரு ஆள் என்ன செய்ய போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறோம், இது என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு போய் ஊற்றுனாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டான். இப்போ நடந்த கதை என்னன்னா, இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டாங்க, அடே எம்மா பேர் ஆயிரக்கணக்கில் பேர் வந்து பால் ஊற்ற போகிறோம், நம்ம ஒரு ஆள் ஊற்றணும் தண்ணியை பால் யார் கண்ட? நடந்தது என்ன தெரியாது. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொன்னால் கூட புரியாத மாதிரி பார்க்குறீங்க. அண்டாவை திறந்து பார்த்தா எல்லாம் தண்ணியாக தான் இருந்துச்சு. காரணம் என்ன? ஒவ்வொருத்தரும் நினைச்ச எண்ணங்கள். அது என்னது? அட நம்ம ஒருத்தர் தானே, நம்ம ஒருத்தர் செய்ததுனாலே என்ன நடந்துற போது, என்னாலே அதை தெரிஞ்சிட போது. இதே போல தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், சபைகளும் விசுவாசிகளும் இருக்கிறாங்க. என்னாலே கெட்டு போச்சு, என்னால தான் மாறலையா, ஏன் அவங்களால மாறுறது? நீங்கள் வாதம் பேசுறீங்க, வாக்குவாதம், இதே கேள்வி தான் அங்கேயும் சொல்லும். ஏன் என்னால தான் போயிடுச்சுன்றீங்க, இப்போ என்னால் தான் எழுப்பு தடைப்பட்டு போச்சா, ஏன் மற்றவங்களால வர்றது? அதுதாங்க அன்னைக்கே சொன்னாங்க, இன்றைக்கும் சொல்கிறாங்க. எழுப்புதல் என்பது ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறதல்ல. தனி ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, மனதிலே ஏற்படுகிற, மனசில் ஏற்படுகிற எழுப்புதல் தான் தேசத்தை கலக்கும். இந்த எழுப்புதல் என்பது உனக்குள்ளே இருக்கிறது, உன்னை சுற்றி இருக்கிறது, உன்னை சார்ந்து இருக்கிறது. உனக்குள்ளே இருந்து ஒரு எழுப்புதல் வருது என்று சொன்னால் அது தேசத்தை கலக்கும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி நினைக்கணும். நீங்கள் உடனே அடுத்தவங்க மேலே பழியை போட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன விடுங்க, நான் தான் சரியில்லைன்னு தெரியுமா உங்களுக்கு, என்னால் எங்க தடைப்படுறது கூடாது, நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரியே ஒவ்வொருத்தரும் நீ கையை காமிச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு சபையும் அப்படி தான் இருக்குது, எல்லா சபையும் அப்படி தான் இருக்குது. என்னது? அப்படி தான் போயிட்டு இருக்குது. எனக்கு அன்பானவில்லையே, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, எழுப்புதல் உங்கள் மூலமாகத்தான் இந்த தேசத்துக்கு வரப்போகிறது. அது உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது, உங்களிடத்தில் இருக்கிறது, அது உங்கள் மூலமாக தான் வெளிப்படும். எழுப்புதல். சரி, இந்த வேத பாடம், இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். கவனிங்க, இது ஒரு சரித்திர சம்பவம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இந்த கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் எத்தனை? 48 வசனங்கள் எழுதியிருக்கிறதுங்க. இன்னும் சொல்ல போனா வசனம் தான் 48 என்று சொல்லுகிறோமே தவிர, ஒவ்வொரு வசனமும் 2-3 வசனங்களுக்கு சமமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க படிக்க வேண்டாம், ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்து காட்டுறேன்னா 22வது வசனத்தை சும்மா அப்படி பாருங்க, அப்படி கண்ணால. அது ஒரு வசனம் சொல்லுவீங்களா? கொஞ்சம் பாருங்களேன் எடுத்து. அப்படியாக அங்கே உள்ள இதெல்லாம் நீங்கள் இன்னும் பிரிச்சிங்கன்னு சொன்னால், இந்த வேத பகுதியிலே வசனங்களை இன்னும் சிறு பகுதிகளாக நீங்கள் பிரித்தீங்கன்னு சொன்னால் வசனம் அதிகமாகும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ இந்த கொர்நேலியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு விவரமாக விளக்கமாக
அதிகமாக எழுதி இருக்க வேண்டியதனுடைய நோக்கம் என்ன, அவசியம் என்ன என்பதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டோம், எல்லாம் ஆராதிச்சோம், ரைட்டு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு எதிர்பார்த்துருக்குறோம், நல்ல விஷயம்தான். எதையாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து கேட்டுட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்லலை இன்றைக்கும். கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இப்போ உங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுடலாம். இது எத்தனை நாள் இதே சொல்லிட்டு இருக்கு. இதை சொன்னாலும் உங்கள் கண்ணீரும் துடைக்கப்படாது, உங்கள் கலக்கமும் தீராது. எனவே உங்களுடைய கண்ணீர் கவலைகள் தீர்க்கிறதுக்கு இப்படி ஒரு காரியமும் இருக்குது என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீங்க. ஏன் இன்னும் உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படலை, ஏன் இன்னும் உங்களுடைய கவலைகள் தீர்க்கப்படலை என்று சொன்னால், நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, முழுமையாக உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலை. ஒரு வசனத்தை இப்போ இந்த நேரத்தில் ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். உங்களுடைய புரோஜனத்துக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம். ஏசாயா 1 அதிகாரம் எடுத்தீங்களா? அதுல 2வது வசனத்தை வாசிங்க. வானங்களே கேளுங்கள், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, பூமியே செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், பிள்ளைகளை வளர்த்து. உங்களை தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணார்கள். அவர்களோ என்ன பண்ணாங்க? என்னங்க இது, இல்லாத போல அள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் அள்ளி போட்டு பேசக்கூடாது. யாரு நீங்க இப்படி சொல்லலை, அப்படி தானே பேசுவீங்க. அவங்க சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நாங்கள் விளாது கலகம் பண்ணணுமா? என்ன போட்டிருக்கு? எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். படிங்க. மாடு தன் எஜமானையும், மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது, என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். திட்டுற மாதிரி இல்லை இது. அறிவில்லைன்னு சொல்லி திட்டுறோம்ல நம்ம, அதே மாதிரி தான் இருக்கு இந்த வசனம். அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறாங்களாம். படிங்க சீக்கிரம். ஐயோ பாவமுள்ள ஜாதியும், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும், பொல்லாதவர்களின் சந்ததியும், கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போறது எடுக்க வேண்டாம். யோவான் 6 இதே போல இருக்குது. அந்நேரம் முதல் அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார்கள் இருக்குது. யோவான் 6:60 நினைக்கிறேன். பாருங்க. இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி இருக்கா? படிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள், யார் இதை கேட்பார்கள் என்று சீஷர்கள் அதை குறித்து உருமிருக்கிறார்களே என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு நிழலாய் இருக்கிறதோ? இல்லையா? அது இல்லையா? அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அந்த வசனம் தான் பாருங்க. 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசுவின் காலத்திலேயே நடந்திருக்கு பின்வாங்கி போறது. சத்தியத்தை கடைபிடிக்க முடியாம, கை கொள்ள முடியாம, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் சரி, நமக்கு சரிப்பட்டு வராது. பின்வாங்கி போறாங்க. இன்றைக்கு சபையில் நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க. இங்க நான் வாசிச்சோம், என்ன போட்டிருக்கு? பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனோம். ஏசாயால படிச்சது தான் சொல்றேன். பின்வாங்கி போயிட்டாங்க. அப்புறம் சீக்கிரம் படிங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. பாருங்க, ஏன் உங்க வாழ்க்கையில
அதிகமாக அடிக்கப்படுறீங்க. அடின்னா என்ன சொல்கிறாங்களா? அடி மேலே அடியாக வந்துருக்குங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. சத்தியத்தை விட்டு விலகி போறீங்க, சபையை விட்டு விலகி போறீங்க, ஆராதனை விட்டு விலக போறீங்க, ஜெபத்துக்கு வர்றது கிடையாது, விலகி போறது, ஒதுங்கி போறது. ஒரு ஊழியத்துக்கு வர்றதில்லை, ஜெபத்துக்கு வர்றதில்லை, ஆராதனைக்கு வர்றதில்லை, அபிஷேக கூட்டத்துக்கு வர்றதில்லை, எல்லாத்துலேயும் ஒதுங்கி போயிடுறது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பின்மாற்றத்துக்குடைய அடையாளம். கேட்டால் நாங்களும் கர்த்தருக்கும் நெருக்கமாக இருக்கிறோம், எனக்கு ஆண்டருக்குள்ள இருந்தால் போதும், வந்தோமோ பார்த்தோமோ போனோமா ஜெபம் பண்ணோமா எதாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட பேசிக்குவோம். இப்படிலாம் சில தத்துவம் பேசுகிற மேதாவிகளாக இருக்கிறாங்க. அப்புறம் தலையெல்லாம் வியாதியும், பாருங்க, இதுதான் பாயிண்ட். தலையெல்லாம் வியாதியும், இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. போதும், உங்களை பற்றி தான் எழுதியிருக்குது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சரீரத்திலே பாடு, பிரச்சனை, வியாதி, கஷ்டம். என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஒரு ஆறுதலா, ஒரு மனசு தேறுதலா, ஒரு அன்பா, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புவீங்கன்னு வந்தா என்னது, அது சரியில்லை, இது சரியில்லை, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்களேன்னு சொல்லும்போது தான் சிலர் கேள்வி கேட்பாங்க, இவருக்கு வேற பிரசங்கமே எடுக்க தெரியாதா? அவரை பாருங்க, டிவியில் எப்படி பேசுறாரு, இவரை பாருங்க, இவர் அப்படியே அழுகிற மாதிரி, கண்ணில் தண்ணியே வருது, அப்படியே உருக்கமாக பேசுறாரு. நான் சொல்கிறேன், இருக்கிறாரு, எனக்கும் உருக்கமாக தான் இருக்குது. என்னது, நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்க மனசு இல்லாமல் இருந்தால் உங்கள் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் என்ன இல்லை, சுகமே இருக்க. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, எனக்கு என்னங்க அப்படி இருக்கு, என்னங்க இருக்குன்னா, இதுதான் காரணம். உள்ளங்கால் தொடங்கி சுகம் இல்லை. அப்புறம் என்னன்னு போட்டிருக்கு அங்கே? என்னெல்லாம் இருக்கு? என்ன இருக்கு? காயம் இருக்குது. வேற என்ன இருக்கு? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும். சீழ்பிதுக்கப்படலை. நிறைய பேருக்கு சீழ் பிடிச்சிருக்குது. கவனிங்க, இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு சீழ் பிடிச்சிருக்கு. பயப்படாதீங்க, நாங்கள் எங்கள் கை கால் நல்லா இருக்கு, எங்களை பார்த்து சீழ் பிடிச்சிருக்குங்க. ஓமையாக சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு காயம் இருக்குது, ஒரு வீக்கம் இருக்குது, அது சீழ் பிடிச்சிருக்குது என்று சொன்னால் உங்களை என்ன செய்யும்? அது பின்னு 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 தெறிக்கும், சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக ஒரு நம்முடைய விரலில் ஒரு விரல் சுற்றி வந்துட்டாலே பாருங்கள், அந்த கட்டி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா வைங்க, அதை உடச்சிக்கிற வரைக்கும் எவ்வளோ வேதனைப்படுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். காரணம் என்ன? அது உள்ளே இருக்கிற சீழை எடுத்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக. ஆனால் அந்த சீழை பிதுக்கும் போது படாத பாடுபடணும், தாங்க முடியாத வலி இருக்கும். கையே வைக்காதன்னுவாங்க, கையை வைக்கவே கூடாது. இதெல்லாம் மீறி கையை வச்சாதான் அந்த வேதனை நீங்கும். நம்ம அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் என்ன ஆகுவான், நீ கத்திட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்கள் இருதயங்களிலே, உங்கள் ஆத்துமாக்களிலே சீழ் பிதுக்கப்படாமல் இருக்கிறது. புரியுதா? அதனால தான் இன்னும் உங்களுக்கு சரீரத்தில் சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் உன் கண்ணீரை காண்கிறேன், உன் கதறலை கேட்கிறேன், உன் வேதனையை அறிகிறேன், உன் கண்ணீரை துடைக்கிறாருன்னா இது இப்படியே பூசி மழுப்பிட்டே இருந்தானாக்கா இன்னும் சீழ் பிடிச்சிட்டு தான் இருக்கும். சீழை புதுக்கி வெளியில் எடுக்கிறத ஒரு சத்தியம்தான், செய்தி தான் இது. அலங்குதா? அதனால் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், செய்திகள் வித்தியாசமாக இருந்தாலும் அது உங்களை குணமாக்கக்கூடியது என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். அது உங்களை சீர்படுத்தக்கூடியது என்பதை புரிந்து கொண்டா அது உங்களுக்கு நலமாக இருக்கும். சரி, நம்ம இங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு வேத பகுதியிலே, இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
ஏன் ஆவியானவர் இதை இந்த அளவுக்கு விளக்கமாக விரிவாக இவ்வளவு வசனங்கள் வைத்து இந்த சம்பவத்தை எழுத வேண்டும் என்பதையும் சற்று நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் இதற்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு அதை உங்களுக்கு ஒரு செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன். கொர்நேலியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இவ்வளவு வசனங்கள், இங்க பாருங்க எவ்வளவு வசனங்களை இந்த பக்கமும் விலாவாரியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நம்மை தியானிக்கலாம், பார்க்கலாம். 2வது வசனத்தை பாருங்க, யார் என்று பார்ப்போம். முதலாவது, இந்த கொர்நேலியு என்பவன் யார்? அவன் தேவ பக்தி உள்ளவனும், அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனை பற்றிய ஒரு நல்ல அருமையான ஒரு அறிமுக முகவரை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிச்சு முடிச்சிட்டேன். நீங்க வாசிச்சீங்க, நானும் அதை வாசிச்சிட்டேன். இப்போ என்ன தானே கவனிக்கணும்? வேத பாடம்ட்டு வேதத்தையே பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல எனக்கு. அங்கே பாருங்க, ஆல்பர்ட்டுக்கு பின்னாடி தூங்க இருப்பாங்க. பின்னாடி பாருங்கன்னா என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? பின்னாடி பாருங்க. அவரை போய் கீழே போக சொல்லுங்க. அவரை போய் அங்கே போய் படுக்க சொல்லுங்க. கவனிங்க. இந்த கொர்நேலி என்பவன் யார் என்று சொன்னா, அதுக்கு முதல் வசனத்திலையும் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. இத்தாலியா பட்டாளத்தில், அந்த பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதியாக இருக்கிறவன், ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பதவியில் இருக்கிறவன் தான் இந்த கொர்நேலி என்பவன். நல்லா புரிஞ்சுங்க. கொர்நேலி என்பவன் யார் என்று சொன்னா, இங்கே பாருங்க, பட்டாளம் என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் பட்டாளம் ஊரில் கூட சொல்லுவாங்க, பட்டாளத்தாருன்னுவாங்க. இராணுவத்தில் வேலை செய்தவர்களை பட்டாளத்தில் வேலை செய்தவர்கள். அந்த பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதி, இவனுக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி அவன். இந்த 100க்கு அதிபதியாக இருக்கிற இந்த கொர்நேலி என்பவன் என்ன செய்தான், எப்படிப்பட்டவனா? அவனை பற்றிய ஒரு அழகான ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டிருக்குது. தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். நல்ல சாட்சியை பாருங்க. தன் குடும்பமாக தேவனை சேவிக்கிற, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனிதன் அவன். அப்புறம் ஜனங்களுக்கு என்ன செய்வான்? தானம் தர்மம்லாம் பண்ணுவான். நல்ல மனசுக்காரன், தங்க மனசுக்காரன், பெரிய மனசுக்காரரு. பக்தியிலோடு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தானம் தர்மம்லாம் செய்யக்கூடியவன். அதுக்கப்புறம் படிங்க. அதான் எப்பொழுதும். ஆமாம், பைபிளில் நான் வேதத்தை புரட்டக்கூடாது, வேதத்தை குறித்து பேசக்கூடாது. நான் உங்களுக்காக நான் சொல்ல வரேன். அங்கே என்ன எழுதியிருக்குது? இந்த கொர்நேலியு எப்பொழுதாவது ஜெபம் பண்ணுவார். ஏன்? அவர் பட்டாளத்தில் இருக்கிறார், அவருக்கு வேலை ஜாஸ்தி, அவருக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்காணிக்கணும், விசாரிக்கணும். ஒரு பட்டாளத்தில் இருக்கிறவங்க 24 hours டியூட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்தான் போட்டிருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு வேலை செய்கிறவங்க, ஆனால் எந்த வேலையாக இருக்கணும், ஒரு வேலை வந்துட்டாங்க, ஐயோ என் வேலையில் இருக்க டியூட்டி இருக்குது, ரொம்ப ரொம்ப டைட் ஷெடியூல் இருக்குங்க, ரொம்ப டைட்டாக இருக்குங்க. நான் சொல்ல டைட்டு தான், இல்லைன்னு சொல்லலை, எப்பொழுதுமே டைட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவன் ஒன்றும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஆளு கிடையாது. ஒரு பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக இருக்கிறவன். அவன் என்ன செய்ததாக பார்க்குறோம்? அவன் எப்பொழுது ஜெபம் பண்ணினதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எப்போதும் ஜெபம் பண்ணோம். நம்ம ஆட்களை எப்போதாவது ஜெபம் பண்ணுறதே பெரிய விஷயம். ஒரு வேலையை, எந்த வேலையாக இருக்கட்டும்ங்க, தனியார் வேலையாக இருக்கட்டும், அல்ல வயல் வேலையாக இருக்கட்டும், வேறு நீங்கள் செய்கிற ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்க வேலை தான் பெருசு. நான் இதை குறைச்சி மதிப்பில்லை. செய்யும் தொழிலே தெய்வம் இருந்துட்டு போட்டோம். அப்போ அந்த தொழில் மூலமாக தான் உங்களுக்கு பிழைப்பு, வருமானம், அதுவும் இருந்துட்டு போட்டோம். அதை தான் பெருசாக பிடிச்சிப்பாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது, 10 காசை பார்க்கணுங்க, ஓடனா தாங்க பிழைப்பு, இன்னைக்கு போனால் தாங்க 100 ரூபா. இப்படி சொல்லிக்கிட்டு எப்பொழுதுமே அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வேலை அவசியம்தான், வேலை செய்தால் தான் பிழைக்க முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காலத்துக்கும் இப்படியே ஓடிட்டு இருந்தா இது சரியா? அதற்கு அவங்க சொல்கிற காரணம் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. யார்? எனக்கு என்ன பார்த்து
உங்களுக்கு இந்த வேலையை பற்றி என்னங்க தெரியும்? நீங்கள் உங்களுக்கு பைபிளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். வெளிச்செழுந்த பொழுது போனால் அந்த கருப்பு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு பற்றிட்டு பொழுது போல் என்ன பண்ணு, பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு வச்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து யாரை என்ன வாங்கலாம், என்ன போட்டு வாங்கலான்னு நீங்கள் பண்ணிட்டு வந்து இது உங்கள் வேலை. நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். ஒரு இடத்துல 4 பேரை 10 பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 10 பேர் வேலை வாங்குறதுனா வேலையை நீங்கள் முடிக்கணும்னாக்க அவன்கிட்ட போராட வேண்டியதாக இருக்குது. நாளெல்லாம் போராடிட்டு நான் வந்திருக்கிறேன். இன்று அவரவர்கள் அவருடைய வேலையை குறித்து தான் மேன்மையாக பேசுகிறார்கள். நான் குறைத்து பேச வரல, குறைச்சி இடம் போடவும் இல்லை. நான் எந்த வேலையும் மட்டமான வேலையை நான் சொல்ல வரல. ஐயா, நீ எந்த வேலையை வேணாலும் செஞ்சுட்டு போங்க. இங்கே வாங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்க சம்பவத்துக்கு வாங்க. இவன் வேலை செய்யலையா? இவனோட பெரிய அதிகாரி நீங்களா? எனவே எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஒரு பொறுப்பு இருக்கத்தான் செய்யும், கடமை இருக்கத்தான் செய்யும், செய்து தான் ஆகணும். அப்போ அதற்கு நடுவிலையும் அதற்கு இடையிலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த கொர்நேலியு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் இப்போவும் இருக்கிறார், சிதம்பரத்தில் இருக்கிறார், கனகசபை நகரில் இருக்கிறார். இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கார். டாக்டர் தனியாகவும் ப்ரைவேட்டாக கிளினிக் வச்சுருக்காரு. அவர் ரட்சிக்கப்பட்டவர், ஒரு சபைக்கு போகிற ஒரு விசுவாசி. கவனிங்க, இப்போ வந்து அவர் கடலூரில் மெடிக்கல் ஆஃபீஸர், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகிட்டார் அவர். நான் இப்போ சமீபத்தில் ஒரு திருமணத்தில் சந்திக்கும் போது தான் நான் கேள்விப்பட்டேன். நான் சொல்ல வந்த விஷயம் வேறு. நான் என்னுடைய தாயார், என் பிள்ளைங்க எல்லாம் அவர் இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு தடவை போயிருந்தோம். சரி, ஒரு பிலீவராக இருக்கிற நினச்சி, அவர் வந்து கண் டாக்டர். சரி, அவர் இடத்துல போயிட்டு உணவு நல்லா கவனித்து பார்ப்பாருன்றதுக்காக போயிருந்தேன். கவனிங்க, மதியம் 3 மணிக்கே போயிட்டோம். 3 மணிலேருந்து தான் அவர் பார்ப்பார். பகல் ஃபுல்லாக அவர் கவர்மெண்ட் டாக்டர். 3 மணிக்கே போயாச்சு. டோக்கன் உண்டாங்க. இத்தனை மாதிரி யாராக இருந்தாலும் டோக்கன் தான். டோக்கனும் வாங்கியாச்சு. சீக்கிரமாக பார்க்கணுன்றதுக்காக டோக்கனும் வாங்கிட்டோம். கவனிங்க, கரெக்டாக 3-3:30 வந்தார். டோக்கன் பிரகாரம் போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சுங்க. குறிப்பிட்ட நேரம் வந்ததுன்னா என்ன, ஒரு 4:30 ஒரு 5 கிட்ட நெருங்கும். வந்ததும் பேஷண்ட் யாருமே உள்ளே போகல. அதாவது போனவங்களாம் வந்துட்டாங்க. அடுத்து நான் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னடா யாருமே நான் அனுப்பலைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு நான் கேட்குறேன். அப்போ சொல்கிற காரியத்தை பாருங்கள். அவருடைய ப்ரேயர் டைம், அதனால் அவர் ப்ரேயருக்கு போயிருக்காரு. எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு ஜாப் பண்ணிட்டு தான் வருவார்ண்ணா. என்னங்க இது, என்னங்க இது, என்ன சொல்கிறீங்க நீங்களாம்? இப்போ சொல்லுங்கள், 10 பேர் வெளியில் உட்காந்துருக்குறாங்க. ஏன் முடிச்சுட்டு போய் தான் ஜாப் பண்ணுறது? நிறைய பேசுகிறீங்களே, நினைக்கிறவங்களா இருக்கீங்களே? இந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் இருக்குது. ஜபம் பண்ணணும் தான். ஏன் அது ராத்திரி ஜபம் பண்ண ஆண்டு கேட்க மாட்டாரா? அப்புறம் ஜபம் பண்ண, இந்த மாதிரி பேசியே காலத்தை ஓட்டுற ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப என் மனசை தொட்ட ஒரு காரியம். இவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாரு, ஒரு பெரிய டாக்டர். அவர் சீஃப் டாக்டர், வேறு சாதாரண டாக்டர் இல்லைங்க. சிதம்பரத்தில் ஜிஹெச்சில் இருந்தார், இப்போ கடலூர் இருக்கார். என்ன சொல்ல வருகிறேன்? ஏங்க, இவர் ஜபம் பண்ணாட்டினா யாருங்க கேட்க போகிறா? அவரே டாக்டர் ஆகிட்டாரு. பாஸ்டர் கேட்பாரா? நான் கேட்குறேன், பாஸ்டர் கேட்பாரா? அவருக்கும் கத்தருக்கும் உள்ள காரியம், கத்தரை கனம் பண்ணுகிறதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இது எனக்கு புரியாத புதிராக இருந்துச்சு. அப்போ அதற்குன்னு ஒரு நேரத்தை அவர் ஒதுக்கியிருக்காரு போட்டிருக்கு. இது வந்து இந்த நேரம்னா இந்த நேரம் தான். அவர் ஏன் அந்த நேரத்தை எடுத்தாருன்னு அதுவும் எனக்கு புரியல. ஏன் எல்லாம் கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு ஏன் நைட்டு 9-10 மணிக்கு போய் ஜாப் பண்ணுறது? இதெல்லாம் இப்போ யார் கேட்கறது அவர்கிட்ட? அவருக்கு ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருக்கிறேன். இன்னொரு டாக்டர் உண்டு அதே போல். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, ஒரு லேடி டாக்டர். அவங்களும் MBBS பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு தடவை போயிருக்கிறேன். சும்மா ஒரு பழக்கத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் ஒரு தடவை போனேன். அவங்க என்னன்னா, பகலெல்லாம் ட்ரீட்மெண்ட் கேஸ் நிறைய கூட்டம் வருது. பகலெல்லாம் பார்ப்பாங்களாம். கரெக்டாக 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போடுவாங்க. உங்களுக்கு தெரியும், பொதுவாக எல்லா டாக்டருமே 6 மணிக்கு தான் வருவாங்க சாயந்தரம். நீங்கள் வேணால் பாருங்கள், சாயந்தரம் 6 மணிக்கு வந்து 9 வரைக்கும் பார்க்குறது தான் வழக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அம்மா என்ன செய்யுது, 6 மணிக்கே கிளம்பி போயிடுது. அப்போ என்ன அர்த்தம்? 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் நான் பார்க்குறாங்க. 6 மணிக்கு நான் போயிடுவேன். சொல்கிறாங்க, நான் தனியாக பார்த்து பேசும்போது சொன்னாங்க, கேஸ் வருது, பணம் வருதுன்றதுக்காக நான் செய்கிறதில்ல. இப்படி பார்த்தாக்கா என்னுடைய ஆத்மா பாதிக்கப்படும். நான் ஆண்டவரோட நேரம் செலவிடணும், நான் கொஞ்சம் ஜபம் பண்ணணும், குடும்ப காரியத்தை பார்க்கணும், வீட்டில் சமைக்கணும்.
ஏங்க ஒரு டாக்டரு கூட்டம் குவியுதுங்க, சும்மா இல்லை. ஓட்டுற டாக்டர் கிடையாது. அவங்க இருக்கிற காசுக்கு பணத்துக்கு சும்மா ஒரு 10,000 தூக்கி போட்டால் வீட்டில் வேலை செய்ய ஆள் இருக்குது. இல்லை, இவங்க என்ன போய் சமைக்கிறாங்க? இல்லை, அவங்க ஒரு ஊழியமே செய்கிறாங்க. இப்போ அவங்க சபை வச்சு நடத்துகிறாங்க, கேள்விப்பட்டேன். என்ன சொல்ல வருகிறேன் யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்றதுக்காக சொல்கிறேன். அவங்க வேலையை தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன வேலை செய்கிறேன் தெரியுமா? என் வேலையில் இருக்க காரியம் என்ன உங்களுக்குலாம் புரியுமா அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியாது. இல்லை பிரியமானவர்களே, எல்லா வேலையும் பெரிய வேலை தான். நான் எந்த வேலையும் இழிவாக பேசலை. நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசு தான். எல்லாருடைய பார்வையிலும் இது உயர்ந்தது தாழ்ந்ததுன்ற நான் வரலை. நான் கத்தரைக்கு என்ன பண்ணுறீங்களா? இந்த கொர்நேலியு என்ன செய்தான்? கத்தரைக்கு என்ன பண்ணும்படியாக எப்போ ஜெபம் பண்ணதா போட்டிருக்கு? எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு வரேன். நிறைய பேர் என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன ஜெபம் பண்ணுறீங்களா? நேரமே இல்லைங்க. அப்புறம் என்ன செய்றீங்க? எப்போயாவது ஞாபகம் வரும்போது நேரம் கிடைக்கும் போது ஜெபம். பைபிள் படிக்கிறீங்களான்னு எப்படி கேட்டாக்கா, தினம் படிக்கிறது கிடையாது, நேரம் கிடைக்கும் போது படிப்பேன். நேரம் கிடைக்கும் போது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டீங்களே அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னைக்காவது வேலைக்கு இல்லை, என்னை வேலைக்கு ஆள் கூப்பிடலை, இன்னைக்கு வேலை இல்லைன்னாக்கா சபை கிளம்பி போயிடுவேன். ஓஹோ, எந்த அளவுக்கு அவங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க. எப்படி வேலையே இல்லாமல் இவர் யாருமே வேலைக்கு கூப்பிடுவாங்க. அப்போ இவர் வந்து யாராவது வேலைக்கு கூப்பிட்டுட்டாருன்னா வர மாட்டார். எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் போது. இல்லை பெரியமானது, இவ்வளவு பெரிய ஒரு அதிபதியாக இருக்கிறவன் அவன் என்ன செய்தான்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணினான்னு போட்டுருக்கேன். எனக்கு ஆச்சரியம். அப்போ வேலைக்கே போகிறது இல்லையா அவன்? எனக்கு இந்த காரியம் விளங்கலை. இப்படி எழுதியிருக்கிறத பார்த்தா இவன் லீவ் போட்டானா, இல்லை மெடிக்கல் லீவ் இருக்காரா, இல்லை ரிசைன் பண்ணிட்டாரா, இல்லை வாலண்டியர் விஆர்எஸ் வாங்கிட்டாரா? எனக்கு ஒன்றும் விளங்கலை இந்த காரியம். எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. நான் சும்மா உங்களுக்காக சொல்கிறேன். அவன் இருந்தான் தான் போட்டிருக்குது. அதை விட்டு ஓய்வு பெற்றான்லாம் எழுதலை. வேலையில் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்ததா போட்டிருக்குது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறானா? என்ன இது நம்பவே முடியல. பெரியமானே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? சரி, நம்ம பார்ப்போம். என்னோட வாழ்க்கையில் இருந்து தான் நம்ம சில காரியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் ஆவியானவர் இந்த அளவுக்கு அந்த மனுஷனை பற்றி இதை எழுதியிருக்கிறார் என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கீங்க. ஒரு பட்டாளத்தில் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தன் வீட்டார் அனைவரோடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? குடும்பமாக எத்தனை பேர் சபைக்கு வரீங்க? இல்லை உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க? எதையும் கண்டுக்கிறது கிடையாது. வருவாங்க. என்னங்க உங்கள் பிள்ளைங்கள வருவாங்க. ஓகே, கூப்பிட்டு பார்த்தேன், வரலன்ட்டேன். இல்லை. ஆனால் இவன் என்ன செய்தான்? வீட்டார் அனைவரோடும் கூட என்ன செய்தான்? ஆமாம், தேவனுக்கு பயந்து தான தர்மங்களை செய்து அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அடுத்த வசனம் படிக்கலாமா? பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். போதும் இருங்க. அப்ப திறந்து படிக்கலாம். ஒரு காரியம் இப்போ நான் சொன்னேன், அவன் ஜெபம் பண்ணினதாக இப்போ நான் அவ்வளோ தூரம் விவரித்து சொல்லிட்டு வந்தேன், புரியுதா? அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணாரு அது தெரியுமா உங்களுக்கு? அங்கே ஜெபம் பண்ணினான்னு தான் எழுதியிருக்குது. அதை நான் சற்று விளக்கமாக விரிவாக சொல்லணும்னா 30வது வசனத்தை இருக்கு பாருங்க. 30வது வசனத்தை பாருங்க. திரும்ப அப்போ நம்ம இங்கே வருவோம். 30 பாருங்க. அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் போதும் உபவாசித்து ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணுறதே பெரிய விஷயம். நம்ம ஆட்கள் 3 வேளையும் மூக்கு புடைக்க சாப்பிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். ஜெபமா பார்க்கலாம். எனக்கு இருக்கிற வேலையில், எனக்கு இருக்கிற டென்ஷனில் ஜெபம் பண்ணுறதே பெரிய விஷயம். இதில் எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு இவர்? உபவாசித்து ஜெபம் பண்ணுறாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பட்டாளத்தில் அதிபதியாக இருக்கிறவர் உபவாசம் போட்டு அப்படின்னாங்க ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. ஜெபம் பண்ணால் போதாத. இன்னைக்கு சில பேர் கேட்கறத நினைக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா எங்க வைத்த காய போட்டுட்டு பட்டினி போட்டுட்டு இதெல்லாம் உபவாசம், இதெல்லாம் என்ன அப்படி இல்லாமல் ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்காரு. ஏதோ அவங்கவுங்க முடிஞ்சது அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளெல்லாம் ஒரு வேலைக்கு கூட சாப்பிடாமலாம் நம்மளால இருக்க முடியாது. ஐயோ என்ன அவர் வயிறு கெட்டுட்டு கிணறுன்னும்
என்னது வயிறு கடமுழும். ஐயோ உபவாசம் நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. நீங்க நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இது சில பேர் சாப்பிடாம வராதா போறத சொல்லிக்கிறாங்க. நான் கூட ஒரு நாள் இருந்து பார்த்தேன். நான் என்ன சொல்லலைங்க, கவனிங்க. ஆனால் என்னடா எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களேன்னு இருந்து பார்த்தோம். ஐயோ நம்மளால முடியவே இல்லை. பார்த்தேன், காணிக்கு போகிற நேரம் பார்த்தேன், வண்டியை எடுத்தேன், போனேன், ஒரு டீ அடித்தா 2 வடையை சாப்பிட்டு வந்தேன். உட்காந்துக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ நம்மளாலாம் முடியாதுப்பா. எப்படி இருக்கு விசுவாசம் பாருங்க. விசுவாசியுடைய விசுவாசம்லாம் பட்டாளத்துக்கு அதிபதி. என்னது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு. நம்ம சாதா ஜெபத்துக்கே தரையமத்தை போட்டுருக்குறோம். நான் என்ன சொல்ல வரேன், எங்கேருந்து எழுப்புதல் வரும்? நீங்கள் எழுப்புதல்ன்ட்டு ஓடிட்டு இருக்கீங்களே. எழுப்புதல் இங்கே இருக்கு முதல்ல உங்கள்கிட்ட. பார்க்கலாம். இப்போ 4வது வசனத்துக்கு வந்தீமா? 4வது வசனத்தை பார்க்கலாம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. இவன் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலே இவனுடைய ஜெபத்தை பார்த்து ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். அந்த தூதன் வந்து சொல்லுகிறான், என்னது கொர்நேலியு என்று அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஒரே சந்தோஷம் பாருங்க. அவனை உற்று பார்த்தான், பயந்தான். ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்துருச்சுப்பா என்று அந்த தேவன் சொல்லுப்பா. ரொம்ப நாளாக நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கல, உன் ஜெபம்லாம் அங்கே வந்து சேர்ந்துருச்சு. உன்னுடைய ஜெபம், உன் தான தர்மம், நீ செய்துட்டு இருக்கிற காரியம் எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அக்செப்ட் பண்ணிட்டார். அப்சர்வ் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காரு? என்னை அனுப்பி உன்னை பார்த்து இந்த செய்தியை சொல்லிட்டு போக வந்திருக்காரு. உன் ஜெபம்லாம் கேட்கப்பட்டுடுச்சுப்பா என்று கர்த்தர் அவரோடு இடைப்படுகிறதை நான் பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இவன் என்னத்துக்காக ஜெபம் பண்ணினான், எதற்காக ஜெபம் பண்ணினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்குதா? எழுதப்படலை. அதனுடைய விளக்கம் சொல்லப்படலை. நான் பிற்பாடு இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் எதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு? ஜெபம் எல்லாரும் பண்ணுறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. இவரும் ஜெபம் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லும் போது அப்புறம் என்னத்துக்காக அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், இப்படி இந்த கொர்நேலியு என்பவன் யாரு? ஒரு பட்டாளத்துக்கு அதிபதி, இல்லைங்களா? அப்போ பட்டாளத்துக்கு அதிபதினா அவனுக்கு சம்பளம் உண்டா இல்லையா? சம்பளம் உண்டு. அப்போ வசதி படைத்தவனா இல்லையா? அது தெரியலையே. அவன் எவ்வளோ சம்பளம் வாங்கினான்னு எனக்கும் தெரியல. நான் ஒன்று சொல்கிறேன், இவன் எவ்வளோ சம்பளம் வாங்கினான்றது ரொம்ப முக்கியம் இல்லை. அவன் வசதி படைத்தவனாக இருந்திருக்கிறான் என்பதை நான் சொல்ல ஒரு காரியம். அவன் என்ன செய்ததாக போட்டிருக்குது? தானம் தர்மம். அப்போ தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு வருமானம் இருந்திருக்குன்றது தான் இதில் நமக்கு தெரிய வருகிறது. அவன் ரொம்ப வறுமையிலேயே ஏழ்மையில இருந்திருந்தா செய்திருக்க முடியாது. அப்போ தன்னுடைய வருமானங்களில் இருந்து தானம் பண்ணுறான், தர்மம் பண்ணுறான்னா அவன் வசதியாக தான் இருந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. அவனுக்கு வீடு உண்டா? வீடு உண்டு. குடும்பம் உண்டா? உண்டு. பிள்ளைங்க உண்டா? உண்டு. அப்புறம் என்னங்க வேண்டி கிடக்குது? அப்புறம் என்ன வேணும்? வீடு வாசல் இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, வசதி இருக்குது, போதுமான இருக்குது, வருமானம் இருக்குது. அப்புறம் என்னங்க ஜெபம்? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதெல்லாம் எதுக்கு? பொதுவாக சொல்கிறேன், வசதிக்காக. என்ன வசதி? நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன், நான் கடன்காரனாக இருக்கிறேன், என் கடன் தேரணும், என் மகளுக்கு திருமணம் ஆகலை, கல்யாணம் நடக்கணும், என் பையனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி நிறைய காரியங்கள். நான் ஒரு தொழில் செய்கிறேன், அது நல்ல வருமானம் கிடைக்கணும், வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். இப்படி தானே ஜெப குறிப்பு என்று சொல்லும்போது நிறைய பேருடைய காரியம் இதுக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி நிறைய காரியம் நான் சொல்லிகிட்டே போகலாம். இப்படிலாம் பார்க்கும் பொழுது இவைகள் அனைத்துமே கொர்நேலியுடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் இருந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறேன். நான் சொல்றது விளங்குதான்? அவன் வீட்டார் அனைவரோடு கூட பயபக்தியாக கர்த்தரை தேடுறான் போது அவனுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் சமாதானத்தோடு அமைதியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவன் என்னங்க ஜெபம் பண்ணியிருப்பான்? எதுக்காக ஜெபம் பண்ணான்? எந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதாக அவர் ஒரு பதில் அங்கே வந்திருக்குது. இது சஸ்பென்ஸாக அல்லவா இருக்குது. அவன் எதுக்காக ஜெபம் பண்ணான்றது அங்கே மென்ஷன் பண்ணலை. அதே சமயத்தில் ஒரு ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு பதில் வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி போகும்போது தான் தெரியும், ஓ இதுக்கு தான் ஜெபம் பண்ணான்றத பின்னால் தான் நமக்கு தெரிய போகுது. பார்க்கலாம். அடுத்ததாக 7வது வசனம். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, போதும். தேவதூதன் வந்து கொர்நேலியோட பேசுகிறார். இந்தப்பா உன் ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டுடுச்சு, இப்போ நீ என்ன பண்ண போற?
இதை என்ன செய்யணும் என்று சொன்னால், சீமோன் என்னும் பேருள்ள என்னது ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். யாரு? பேதுருவை அழைத்து கொண்டு வரும்படியாக ஒரு செய்தி கொர்நேலியுக்கு கொடுக்கப்படுகிறது தேவதூதன் மூலமாக. அந்த பேதுரு எங்க இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், இங்க பாருங்க, அவனுடைய வீடு 6வது வருஷத்துக்கு பாருங்க, அவனுடைய வீடு கடலூரில் இருக்கிறது. என்னங்க எல்லாம் என்ன எப்படி பாக்குறீங்க? நான் படிக்கும்போது எனக்கு மைண்ட்ல அப்படி வருதுங்க. நான் தப்பா படிக்கல, நீங்க படிச்சு பாருங்க, எனக்கு பொருத்தமா தான் இருக்கும். அவனுடைய வீடு கடலூரில் இருக்கிறது. இங்க பொருத்தமா இருக்கா இல்லையா? நான் வசனத்தை திருத்தல, தப்பா சொல்லல. அவன் வீடு கடலோரத்தில் இருக்கிறது, அவன் வீடு கடலூரில் இருக்கிறது. ரெண்டும் ஒண்ணு தானே? எனக்கு என்ன அப்படிதான் படிக்கணும்னு தோணுது. அவன் வீடு கடலூரில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். இருப்பா, நீ கடலூருக்கு போ, அங்கதான் இருப்பார். நீ என்ன செய்யணுன்றத அவன் சொல்லுவான். கவனிச்சிருங்களா? எல்லாம் சஸ்பென்ஸாவே போகுது. சொன்ன உடனே இந்த கொர்நேலியு என்ன செய்யறாரு? அதை தான் இப்ப வாசிச்சோம். என்னது? தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில், பார்த்தீங்களா, அவன் ஜாப்ல இருக்கிறான்றதுக்கு சொல்ல வரேன். அவன் வேலையில தான் இருக்கிறான், சர்வீஸ்ல தான் இருக்கிறான். தன் போர் சேவகரில் அதுல ஒருத்தவனை சூஸ் பண்றான் பாருங்க. அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஆளை அனுப்பணும்னு சொன்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட ஆளை அனுப்பணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்ல வரேன். யார் அனுப்பியிருக்காரு? போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனை அழைத்து. யாரை அழைத்து வரதுக்காக? பேதுருவை அழைத்து வர. பேதுரு யாரு? இயேசுனுடைய சீஷர். பேதுரு யாரு? ஒரு அப்போஸ்தலன். பேதுரு யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். அப்ப இந்த ஊழியக்காரரை அழைத்து கொண்டு வருவதற்காக இந்த கொர்நேலியு செய்த காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, எத்தனை பேரை அனுப்புறாரு? இப்ப 3 பேரை அனுப்புறாரு. நான் உங்களை கேட்கிறேன், ஏன் ஒருத்தனை போய் அழைச்சிடக்கூடாதா? சும்மா நான் கேட்கிறேன், ஏன் ஒரு ஆள் போனா போதாது? ஏன் 3 பேர் போகணும்? ஏன் இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு? ஏங்க, போனா வந்தான்னு சுருக்கமா கதையை முடிச்சுட்டு போகாம இதெல்லாம் ஏன் இவ்வளவு விழாவாரியா எழுதுறேன்? அதை தான் நீங்க யோசிக்கணும். பைபிள்ல இதுல மாதிரி எழுதி தான் புத்தகமே பெருத்து போயிருக்குங்க. அப்ப எவ்வளவு காரியங்களை சுருக்கி தான் எழுதியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் சுருக்காம இதை ஏன் விவரிச்சு எழுதியிருக்கிறாங்கிறது நம்ம சிந்திக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம அறியணும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணுன்றதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு தேவையில்லைன்னா இதெல்லாத்தையும் எடிட் பண்ணியிருக்கலாம். ஒரே வார்த்தையில சுருக்கமா என்ன முடிச்சிருக்கலாம்? போனாரு, ஆளை அனுப்புனாரு, வந்தார், முடிஞ்சிச்சு. ஏன் 2 பேர் அனுப்புனாரு, ஒருத்தர் அனுப்புனாரு? இதெல்லாம் என்ன இது? யார் அனுப்புனாரு? சீக்கிரம் பாருங்க, அங்க பாருங்க, யார் அனுப்புனாரு? தன் வீட்டு மனுஷரில் 2 பேர். ஒரு ஊழியக்காரனை அழைச்சி வருவதற்காக அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதைக்கு நான் சொல்றேன். அதெல்லாம் குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தில் நபர்கள் 2 பேர் போகணும். புரியுதா? அந்த 2 பேருக்கு ஒரு துணையாக ஒரு ஆள் யாரு? 3வது நபர் யாரு? அவங்ககிட்ட வேலை செய்யற ஆள். அந்த ஆள் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா அது ஊழியத்துக்காக இருக்கட்டும், வேற எந்த காரியமா இருக்கட்டும், நல்லா கவனிங்க. ஒரு பக்தி உள்ள, ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தான் பயன்படுத்த முடியும், அனுப்ப முடியும் என்பதையும் நீங்க புரிஞ்சுங்க. சில பேர் என்னெல்லாம் அனுப்ப மாட்டார் இவரு, என்னெல்லாம் செய்ய மாட்டார் அவரு அப்படின்வாங்க சில பேர். கவனிங்க, இப்படிதான் நடத்தணும், இதுதான் ஒழுங்கு. அடுத்ததாக நாம் இங்க பார்க்கிறோம், தன் வீட்டாரில் 2 பேரும் போட்டிருக்குது. தன் வீட்டாரில் 2 பேர். யார்? இவன் தான் பெரிய ஆளாச்சு, யாரையாவது அனுப்பிட்டு போறது? அது மரியாதை இல்லை, மரியாதை இல்லை. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பேசுறேன். இன்றைக்கும் உங்க உலக வழக்கத்தை எப்படி நான் சொல்றேன். உங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு திருமண காரியம் நடக்குது, உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதும்போது என்ன செய்யறாங்க? பத்திரிக்கை வைக்கும்போது நீங்க தான் போறீங்க. ஏன்? ஆள் இல்லையா? போஸ்டர் அனுப்பக்கூடாதா? அது ஒரு மரியாதையா நம்ம நினைக்கிறது இல்லை தானே? அப்ப கனப்படுத்துகிற விஷயத்தை நான் சொல்றேன். கொர்நேலியு என்ன செய்யறான்? தன் வீட்டாரிலிருந்து 2 பேரை அனுப்புறான். அந்த 2 பேரோடு இல்லாம என்ன செய்யறான்? 3 பேர் அனுப்புறான். நீங்க வேணா பாருங்க, ஒரு திருவிழா காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியம் இருக்குது, நன்கொடை வாங்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து நிற்பாங்க. இந்த வரி வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஒரு 4 பேர் போனாதான் அது ஒரு இதா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 3 பேரை என்னது
அங்கே அனுப்புகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறாரு பாருங்க 8வது வருஷத்தில், எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். போதும். அப்போ நடந்தது வந்தது, அந்த ஒரு தேவதூதன் சொன்னது எல்லாவற்றையும் எடுத்து விலாவாரியை சொல்லி, இந்த மாதிரி காரியப்பா இங்கே போய் பத்திரமாக போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கு அனுப்புகிறதை பார்க்குறோம். இப்போ நம்ம 20வது வசனத்துக்கு வாங்க, நம்ம சீக்கிரமாக நீ போவோம். எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். கவனிங்க, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. கவனிங்க, இந்த 3 பேரும் போகிறாங்க. எப்படியோ தடுமாறி பேதுரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. பேதுரு வீட்டுக்கு போயிட்டாங்க. பேதுரை பார்த்துட்டாங்க. பேதுருகிட்ட பேசுகிறாங்க. இப்போ பேதுருகிட்ட பேசி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை ஆசிரியர் சொல்கிறாங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. நானே அவர்கள் அனுப்பினேன் என்று அவனுக்கு, அந்த பேதுருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 3 பேர் வெளியில் நிற்கும் போதே கர்த்தர் பேதுருட்டி பேசுகிறார். இந்த பாருப்பா, ஆசைப்படியில் 3 பேர் இருக்கிறாங்க, நான் தான் அனுப்பியிருக்கிறேன். அவங்க எது சொன்னாலும் தடை பண்ணாமல் என்ன செய்ய, அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகணுன்னு ஆவியானவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். கவனிங்க, பேதுரு போய் விசாரிக்கிறாரு, என்னப்பா என்ன செய்தி, என்ன விஷயம் தான் வந்திருக்கீங்கன்னு. அங்கே பார்க்குறோம், வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளைப்பட்டார். வந்த செய்தியை சொல்றாங்க பாருங்க, கன்வே பண்றாங்க. ஐயா, இந்த இடத்துல ஒரு காரியத்தை பாருங்க. வந்த 3 பேர் என்ன சொல்லியிருக்கணும், எப்படி சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி கொர்நேலியு என்பவர் பட்டாளத்துக்கு அதிபதிங்க, அவங்க வீட்டிலேருந்து வரோங்க, நான் அவங்கள்ட்ட வேலை செய்கிறேங்க. என்னது, நல்லா கவனிங்க, அவங்க வீட்டில் நான் வேலை செய்கிறேங்க, அவர் தான் இங்கே நான் அனுப்புனாருங்க. இந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு தேவதூதன் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்ததாகவும், உங்கள் பேரை சொல்லி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னதாகவும் எங்கள் தலைவர், எங்கள் எஜமான்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அப்புறம் என்ன அனுப்புனாருங்க, நாங்கள் வந்தோங்க, நீங்கள் வாங்குங்க. நல்லா கவனிச்சுட்டு இருக்கோம், நான் ஒரு காரியத்தை விட்டு வச்சிருக்கிறேன். இப்படி சொன்ன போதாது, சரியா தானே இருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே பாருங்க, கொர்நேலியை பற்றி விலாவாரியாக விவரித்து விளக்கமாக சொல்கிறார். இதுதான் பார்க்குறோம். பாட்டுக்கு பட்டாளத்து அதிபதிங்க கொர்நேலிங்க அனுப்புனாருங்க, போதும். ஆனால் அப்படி சொல்லலையே அவங்க. எப்படி சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவர், அந்த ஊர்லேயே ஜனங்கள் எல்லாரும் அவர் என்னன்னு சொல்கிறாங்களாம், அவர் நல்லவர்னு சொல்கிறாங்களாம். அப்படியே அப்பா நல்ல சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு எதை சொல்லி எதை எப்படி சொல்கிறாங்கன்றத சொல்ல வேணாம். எப்படி பேசணும், ஒருத்தவங்கள்ட்ட போய் எப்படி பேசணும், எதை எப்படி சொல்லணும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அனுப்பப்படும் பொழுது இந்த 3 பேரும் என்ன சொல்கிறாங்க, கொர்நேலியை பற்றிய ஒரு நல்ல சாட்சி கொடுக்கறதை பார்க்கும். இதெல்லாமே சொல்ல சொன்னார் கொர்நேலி இதெல்லாம் சொல்ல சொன்னார். இந்தப்பா நீ போய் கரெக்டாக என்ன செய்யணும், என்னை பற்றியெல்லாம் அதெல்லாம் அவர் சொல்ல கிடையாது. அவர் தரிசனத்தை தான் சொன்னார். தேவதூதன் வந்த தரிசனத்தை தான் சொன்னார். அப்போ இவங்க தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்லணும். அப்போ இவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது, பேதுருக்கு தெரியாது. கொர்நேலியை பற்றி பேதுருக்கு தெரியாது. இவன் யார், அவன் என்ன கூப்பிடுறது, எவனையெல்லாம் கூப்பிட்றான், யாரெல்லாம் கூப்பிடுறது, நான் வந்துடுவேன் அப்படின்னு இவர் நினச்சிட்டா நினைக்க மாட்டார். நான் பேசுகிறேன் அதை ஒருவேளை அப்படிலாம் எண்ணிடக்கூடாதுன்றதுக்காக, அதாவது தன்னால் தன்னை அனுப்பினவருக்கு விசுவாசமாக உண்மையாக இருந்த ஊழியர்கள் என்று நான் சொல்கிறேன். யார், அந்த 2 பேரும் ப்ளஸ் அந்த சேவகரும் சேர்த்து 3 பேரும். யார், தன்னை அனுப்பினவருக்கு உண்மை உள்ள விசுவாசம் உள்ள ஊழியர்கள். அதனால் என்ன செய்தார்கள், அவர்களை பற்றிய ஒரு நல்ல சாட்சியை கொடுக்கிறார்கள். உங்களை அனுப்புகிற இடத்துல உங்களை ஊழியக்காரரை குறித்து என்னையா சாட்சி கொடுக்குறீங்க. இன்னைக்கு சில பேர் ஊழியக்காரரை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் பேசுறதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க. இருந்தால் கூட பேசக்கூடாது.
உங்களுக்கு நல்லதை பேச தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் விட்டுருங்க. அது உங்களுக்கு பாவமாக இருக்கும். அப்படி பேசுவது பாவம். பேசக்கூடாது, யாரை குறித்தும் பேசக்கூடாது, குறிப்பாக ஊழியக்காரரை குறித்து பேசக்கூடாது. ஒருவேளை சம்பவம் உண்மையாக இருந்தாலும் கூட நல்ல ஞாபகம் வச்சுங்க, பற்றியா எப்படி பேச, நான் சத்தியத்தை சொல்கிறேன். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தாவீது தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது என் கையை போடுவது எப்படின்றார். எனவே யாராக இருந்தாலும் யாரை பற்றி பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை, தகுதி கிடையாது. அது உனக்கு பாவம், உனக்கு பாவம். அவங்க செய்தது பாவம் தான், அவங்க செய்தது தவறு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நாம் அதை பேசக்கூடாதுன்றது தான் ஆண்டவர் நமக்கு தடை போட்டிருக்கிறார். அதை பற்றி பேசாதன்றார். அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தப்பை மறைக்கிறது அல்ல, தவறை மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. தப்பு செய்தவங்களை ஆண்டவர் காப்பாற்றுறன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், பற்றியா தப்பு செய்வங்களுக்கு தான் ஆண்டு தோண பவர் போல் இருக்கு, என்ன பண்ணுறது? நோ நோ நோ, கிடையாது. ஐயா, உன்னை காக்க, உன்னை பாதுகாக்க ஆண்டவர் சொல்கிற அட்வைஸ்ன்றதான் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். சில பேர் சரியாக புரிஞ்சிக்கிறது கிடையாது. நம்மளை ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்கிறாருன்னு சொன்னால், உன்னை பாதுகாக்க, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை பாதுகாக்க. இன்னும் அவர் என்ன பாதுகாரு? ஐயா, நீ இப்படி பேசுனா அது உனக்கு சாபம், நீ இப்படி பேசுனா அது ஒரு பாவம், அந்த பாவத்தினால் உனக்கு சாபம் வரும். என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்போ அவங்க செய்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுக்கு முடி மறைக்க நோ நோ, அது எல்லாம் கர்த்தர் அறிவார். யாராக இருந்தாலும் எல்லாரும் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அதை விசாரிக்கிறவர் கர்த்தர், நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். ஒரு இடத்துல பவுல் எழுதுறாரு, என்னை நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் உண்டு, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் என்று பவுல் எழுதுறாரு. அதனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை, என்னிடத்துல யாதொரு குற்றத்தையும் நான் காணேன், அதனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை, என்னை நியாயம் தீர்க்கிறவர் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்றாரு பாருங்க. அதே போல எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்ம யாரை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தோற்றத்துக்கு காலத்துக்கு முன்பே தீர்ப்பு செய்யாதீங்க என்று நம்முடைய வாய்க்குத்தான் ஆண்டவர் 144 தடை போடுறார். 144, வாயை மூடு, பேசாத, உனக்கு நன்மை உண்டாக, உனக்கு தீமை வராமல் இருப்பதற்காக. இது சில பேர் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. நான் உண்மையை தானே சொல்கிறேன், நான் உள்ளதை தானே சொல்கிறேன், நான் கண்டதை தானே சொல்கிறேன், நான் பார்த்ததை தானே சொல்கிறேன், நான் நடந்ததை தானே சொல்கிறேன். அடாடாடாடா, எத்தனை வார்த்தையை சொல்லி வச்சுருப்பேன். ஆமாம், யார் இல்லை, நடந்தது உண்மைதான், பார்த்தது உண்மைதான், சொல்கிறது உண்மைதான், சொல்லணுமா? இல்லை. ஏன் சொல்லக்கூடாது? திரும்பவும் சொல்கிறேன், அது உனக்கு சாபம், அது உனக்கு பாவம். இதற்கு நாம் நியமிக்கப்படலை. அதனால நாம் இங்கே என்ன சொல்ல வந்தேன்? இங்கே பாருங்க, என்ன பார்த்தோம்? 20வது வருஷம் சாட்சியை பற்றி சொன்னோம். 22 பார்த்தோம் இல்லைங்களா? ஆமாம். எதை பற்றி பேசணுன்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். அப்போ நல்லதை பேசணும்னு நான் சொல்ல வரேன். அனுப்பப்பட்ட இடங்களிலே ஒரு காரியமாக போயிருக்கும் போது கொர்நேலியை பற்றிய நல்ல சாட்சியை இவர்கள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கொடுத்தார்களா? சரி, சாட்சி கொடுத்தாச்சு, நடத்தியாச்சு. அடுத்தது 23. அப்பொழுது பேதுரு அவரை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து உபசரிக்கிறாருங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரமே, யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை நம்ம உபசரிக்கிற ஒரு பழக்கம் மற்ற தேசங்களிலே, மாநிலங்களில் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. பொதுவாக நான் அப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன். நம்ம ஊரார் அவனையும் அப்படி தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்னன்னா, வந்தாரை வாழ வைக்கிற தேசம் இது இல்லையா? வந்தவங்களை வரவேற்கிறதும், வந்தவர்களை விசாரிக்கிறதும், உபசரிக்கிறதும், அதெல்லாம் ஒரு பண்பாடு, ஒரு பழக்கம். யார் வந்தாலும் ஒரு காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, தண்ணியாக கூட. இயேசுவும் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என் நாமத்தை நிமித்தம் ஒரே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே போதையா, அதுக்கு பலன் ஒன்று. இப்படிலாம் இருக்குது தானே. சில பேர், நான் உங்களை சொல்லலை, சில பேர் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. பேதர் என்ன செய்தா போட்டிருக்குது? வந்தவங்களுக்கு பேசலாம் ஒரு மாதிரி, யாரையும் இவனே தெரியாதுங்க. எங்கே பாருங்க, இவங்க தெரியுமா, சொந்தமா பந்தமா தெரியாது, யாருன்னே தெரியாது, முகம் தெரியாத ஆட்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பண்பாடு நம்ம இங்கே பார்க்கணும், நல்லா எழுதியிருக்குது. நான் தான் சொல்கிறேன், வீட்டுக்கு வந்தவர்களை, ஊழியக்காரர்களை என்ன செய்யணும்? உபசரிக்கிற ஒரு பழக்கம் வேணும்.
நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. ஏன் என்று அது எனக்கு புரியறதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சரி, நாம் இங்கே பார்க்குறோம் உபசரிக்கிற பழக்கத்தை பார்க்கிறோம். அடுத்தது, ஒரு நாளிலே அவருடனே கூட புறப்பட்டான். 22 இல்லை 21 ஆமாம் 21 பாருங்க. அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவின் கடைசியா பாருங்க. நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். ஆமா, என்னது நீங்க வந்த காரியம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். கவனிச்சிங்களா? யாரு? பேதுரு கேட்கிறார், எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு தான் அவங்கள பற்றியெல்லாம் சொல்கிறாரு, அனுப்புகிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நல்லா எதுக்காக இது திருப்பி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்னு நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இது இன்னொரு இடத்துல வரும் பாருங்க. இப்போ படிங்க. இப்போ 24 வாங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். சரி, இந்த யாருக்காக காத்திருந்தான்? கொர்நேலியு பேதுருக்காக வரவழைத்து அவங்களுக்காக காத்திருக்கிறான். நான் இப்போ ஒன்று சொல்ல வர்றது என்னென்னா, கொர்நேலியு யார்? ஒரு பட்டாளத்துக்கு அதிபதி. அப்புறம் வேற யாருங்க? ஒரு நல்ல மனுஷன், நீதிமான். அப்புறம் ஒரு பக்தி உள்ளவன். அப்புறம் வீட்டார் அனைவரோடு சேர்ந்து எப்போதும் கடவுளை தெய்வத்தை வணங்குகிற, தேடுகிற, ஜெபிக்கிற ஒரு நல்ல மனுஷன். நல்லா ஜெபிக்கிறவங்க, எப்போதும் ஜெபிக்கிறவங்க, உபவாசம் போட்டு ஜெபிக்கிறவங்க. நல்ல மனுஷன் தானே? இப்போ ஒரு ஆவிக்குரியன் தானே? ஒரு பக்தி உள்ளவன் தானே? நல்லா கவனிங்க. இவ்வளவு தேர்ந்த வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்லணும், என்ன பேசணும், எதை செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? இதுக்கு போய் அங்கேயே கண்ணை காணாமல் எங்கேயோ யாரோ உட்காந்துருக்காரு அந்த பேர். அவரை போய் கூப்பிட்டு வந்து அவர் என்ன சொல்ல போறாரு? அவர் மீன் பிடிக்கிறார். அவருக்கு என்ன தெரியும்? யாருங்க? பேர் மீன் பிடிச்சவர் தானே. இவராது யாருங்க? பட்டாளத்தாரு. கொர்நேலியு ஒரு பட்டாளத்தாரு, பட்டாளத்தில் வேலை செய்கிறவர். அவருக்கெல்லாம் தெரியும். அவரே கூப்பிட்டு வச்சு, அவருக்கு இருக்க அதிகாரத்தில் என்ன பண்ண, எல்லாரும் 10 பேரை கூப்பிட்டு வச்சு சொல்ல வேண்டியது சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆனால் அப்படி சொல்லலை, அப்படி செய்யலை. அவர் என்ன செய்தார்? பேதுருவை தான் கூப்பிடுறார். அந்த இடத்துலையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்னதான் விசுவாசிகளாக இருக்கிற உங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் வளர்ந்துருக்கலாம், வளர்ந்தவளாக இருக்கலாம், தேர்ந்தவளாக இருக்கலாம், சத்தியத்தில் வசனத்தில் நல்லா போதிக்கக்கூடிய அளவுக்கு கூட அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். 24 மணி நேரமும் கொர்நேலியோ போல நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரராக இருக்கலாம். இரவெல்லாமல் கண்டுபிடித்து ராத்திரிலாம் ஜெபம் பண்ணி முழு இரவு ஜெபத்துக்கெல்லாம் போய் வந்து இரவெல்லாம் ஜெபிக்கக்கூடிய பெரிய ஜெப வீரராக இருக்கலாம், ஜெப வீராங்கனையாக இருக்கலாம், ஜெப கூட்டம் நடத்துறவர்களாக இருக்கலாம், ஃபோனில் நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கலாம். எல்லாம் சரிதான், எல்லாம் கரெக்டு தான். நான் எங்கே வந்துட்டேன்? கொர்நேலிக்கு வரேன். கொர்நேலி என்ன செய்தார் போட்டிருக்குது? எந்த நேரமும் ஜெபம் பண்ணுறான். அவரை தாண்டி நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். இப்படிலாம் இருந்தவர், இப்படிலாம் வளர்ந்தவர், இவ்வளோ விவரம் தெரிஞ்சவர் யாரை கூப்பிடுறாரு? அதை தான் நான் சொல்ல வந்தேன். இவரே சொல்லிட்டு போலாமே. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, பைபிளில் ஒரு 4 வசனம், என்னங்க நறுக்கா 4 வசனம் தெரிஞ்சிட்டா போதுங்க. 4 வசனத்தை மனப்பாடமாக தெரிஞ்சிட்டா போதுங்க. உடனே என்னது, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்று, பயப்படாது, திகையாது, நான் உன் தேவன், அவன் பக்கத்தில் இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இப்போ நான் 4 வருஷத்துக்கு தாண்டியே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் வசனம் தெரியும் தான். தெரிஞ்சிச்சுன்னா இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கக்கூடாது. அடக்கி வாசிங்க, அடங்கி இருங்கன்னு நான் சொல்ல வரேன். நீ விஷயம் தெரிஞ்சவளாக இருக்கலாம், சத்தியம் தெரிஞ்சவளாக இருக்கலாம், 4 பேருக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கலாம், சந்தோஷம். நான் வேண்டாம் என்று நான் பேசலப்பேன். நான் எங்கே திரும்ப வருறேன்? அப்போ கொர்நேலிக்கு ஒன்றும் தெரியாதா? அவன் விவரம் தெரியாதவனா, படிக்காதவனா, வேதவசனம் தெரியாதவனா, ஜெபிக்காதவனா? அவன் எதுங்க பேதுருவை கூப்பிட்டு கிடக்கணும்? திரும்பவும் நான் அங்கே தான் வரேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒழுங்கு நான் சொல்ல வரேன். ஒரு சிலர் இன்றைக்கு சபைகளிலே சில விவரங்கள் தெரிஞ்சிட்டா போதும், உடனே ரெக்க கட்டி பறக்கணும்னு துடிக்கிறாங்க. அது நல்லதல்ல. நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க, தவறல்ல. அதுக்கு யாரும் தடை பண்ணலை, அணைப்படலை, புரியுதா? ஆனால்
தான் தோன்றித்தனமாக செயல்படுவதை தேவன் விரும்புறதில்லை, அனுமதிக்கிறதில்லை. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஆதரிக்கிறதும் கிடையாது. புரியுதா? இங்கே நான் பார்க்குறோம், கொர்நேலியை பற்றி தான் சொல்லிகிட்டே வரேன் நான். அவனுக்கு இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருந்தோம், அவன் யாரை அழைப்பி வைக்கிறான்? ஊழியக்காரரை தான் அழைப்பி வைக்கிறான். படிங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். சரி, 24 தானே படிச்சிங்க? அதுங்க இருக்கு, நம்ம இன்னும் அதை விட்டு போகலையே. கொர்நேலியு என்ன செய்தான் போட்டிருக்கிறோம். பேதுரு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கொர்நேலியு இங்க கவனிங்க, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் கவனிங்க, நம்முடைய பங்காளி, உடன் பிறந்த பங்காளி, உறவுகாரங்க, சொந்தக்காரங்க, உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் ரொம்ப சிநேகிதர்களோ விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக என்ன செய்தான்? காத்திருக்கிறது ஒரு போக்கிங்க. இன்னும் பேதுரு வரல, வர்றதுக்கு முன்னாடியே வந்து காத்திருக்கிறான். இந்த காலத்து ஆட்கள் எப்படிப்பட்டவன்னு சொல்லட்டுமா? வந்துட்டாரா? எங்கே வந்துட்டு இருக்காரு? எறும்பூர் தாண்டி வந்துட்டு இருக்காரு. சரி, வந்ததுக்கு அப்புறம் சொல்லு, அவங்க வேலையாக இருக்கிறான். என்னங்க, ஒரு வீட்டு கூட்டம் நடத்துகிறோம், ஒரு ஊழியர் நடத்துகிறோம், ஒரு ஜபம் நடக்குது, ஏதோ ஒரு காரியம் நடக்குதுங்க. நம்ம விசுவாசிகளை சொல்கிறோம். நான் நேராக என்னிடத்துல யாரும் பேசுறதுலாம் கிடையாது. இப்போ அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு, ஒன்று எங்கே இருக்காரு, மாஸ்டர் எங்கே இருக்காரு? ஓ, இன்னும் கிளம்பவே இல்லையா? சரி சரி, கிளம்ப போக சொல்லுங்கள். ஏன் இவர் ரொம்ப பிஸி. இவர் நாங்கள் வந்து உட்காந்துருக்க முடியாது. உடனே அந்த வீட்டுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிட வேண்டியது. வந்துட்டாரா பாஸ்டர்? இல்லையா, இன்னும் கிளம்பவே இல்லையா, வந்துகிட்டே இருக்கேன். சரி சரி, வந்ததுக்கப்புறம் சொல்லு. இருக்காங்களா இல்லையா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, கொர்நேலி என்ன செய்தான் போட்டிருக்குது? உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து வந்தாச்சுங்க. எல்லாரும் வந்து அவங்களுக்காக காத்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு காத்திருக்கிறதுல இஷ்டம் கிடையாது. டைம் பாருங்க, ரொம்ப எல்லாரும் வெயிட் பண்ணலாம் முடியாதுங்க. நீங்கள் சொன்ன சொல்லுங்கள், அந்த டயத்துக்கு நான் வந்துடுறேன். நான் அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்கலாம். நான் நிறைய இடத்துல பார்த்தேன். சில இடங்கள், இப்போ கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு கல்யாணத்துக்கு. ஒரு வினோதமாக சில காரியங்கள் நடக்குதுங்க. ஊழியக்காரங்க போய் உட்காந்து காத்து கிடக்கணுங்க இவங்கெல்லாம் வரதுக்கு. இன்னும் எங்கள் மாமா வரலைங்க, சித்தப்பா வந்துட்டு இருக்காருங்க, கொஞ்சம் இருங்க. என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா, ஐயோ ஒரு கோச்சு பாருங்க, எங்கள் மாமா வந்துட்டு இருக்காரு, சித்தப்பா இப்போ தான் வந்துட்டு இருக்காருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்களேன். என்ன இது? போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நம்ம இங்கே இல்லை, அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் வேண்டியவராச்சுன்னு போனேன். 5 மணிக்குன்னு போட்டிருக்கிட்டு போனேன். நானே 5:30 தான் போனேன். எனக்கு வந்து கல்யாணத்தில் கலந்துக்கணுன்ற ஆசையில் தான் நான் போகிறேன். அதை நடத்துகிற பாஸ்டரு வந்துட்டார். நான் வந்து மண்டபம் அமைதியாக இருந்துச்சு. ஐயோ நம்ம தான் லேட்டாக வந்துட்டு போட்டிருக்கு, கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளாம் போயிடுச்சு போட்டிருக்கு, சர்ச்சு அது போயிடுச்சு போட்டிருக்கு, மண்டபத்தில் ரிசப்ஷன். ஒரு சத்தமும் இல்லை. கேட்டால் அட என்னங்க பொண்ணும் இல்லை மாப்பிள்ளையும் இல்லைங்கன்றான். ஒரு வெளியில் ஒருத்தர் நின்னார், வயசானவர். ஏங்க என்னங்க கல்யாணம் முடிஞ்சுங்களாண்ணா? நானும் அதுக்கு தாங்க வந்திருக்கிறேன், பொண்ணு மாப்பிள்ளையே வரலிங்கன்ட்டு. பொண்ணு மாப்பிள்ளையே வரலையா? இப்படி திரும்பினா அந்த பாஸ்டர் எங்கள் காரில் உட்காந்துருக்கேன். அதாவது அவர் தான் நடத்த போகிறவர். அவர் எனக்கு தெரியும். என்ன இப்படி உட்காந்துருக்கேன்? நான் 5 மணிக்கு நானே வந்துட்டேன். ஒருத்தர் மேலே பொண்ணு விட்டார வரல, மாப்பிள்ளை விட்டார வரல, சும்மா சபையில் ஒரு 10 பேர் அங்கே உள்ளே உட்காந்துருக்குறாங்க சர்ச்சில். இது என்ன ஒழுங்குன்னு எனக்கு தெரில. இப்படி தான் சில இடங்களில் சில காரியங்கள் நடக்குது. அது சரியில்லைன்னு நான் சொல்ல வரேன். இங்கே என்ன போட்டிருக்கு? முன்னாடியே வந்து அவங்க காத்திருக்கிறாங்க, அதுதான் ஒழுங்கு. அவங்க வரத்துக்கு வந்து நம்ம வந்து காத்திருக்கணும். இவங்க என்னது, இவங்க வரத்துக்கு நம்ம காத்திருக்கணுமா? வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. ஏன் முன்னாடியே வந்து காத்திருந்தா என்னவாம்? இங்கே ஆராதனைக்கே நிறைய பேர் காத்திருக்கிறது கிடையாதுங்க. நேரத்தில் வந்தாங்கன்னா வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கி போன வாரம் பார்த்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, ஆயத்தத்தோடு இருங்கன்னு. ஆராதனைக்கு நேரத்தில் வந்துட்டு எனக்கு தப்பா? அங்கே சுற்ற வேண்டியது, அங்கே போய் நாவமரத்தில் போய் பழம் பொறுக்க வேண்டியது, இங்கே நிற்க வேண்டியது, இங்கே நிற்க வேண்டியது, அதை பண்ண வேண்டியது. இங்கே அப்புறம் இந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் மேலே வர்றது, இது சரியில்லை. இது காத்திருக்கிற ஒரு பழக்கம். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆராதனையில் அதேமாரி தாங்க. ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது, நான் கவனிக்கிறேன். என்னது, அந்த காணிக்கை நடனாலே வந்து இந்த சினிமா தியேட்டரில் சினிமாவுக்கு இடைவேளைன்னு ஒன்று விடுவாங்க. சினிமாவில் இடைவேளைன்னு சொல்லி எல்லாம் கலைஞ்சி போய் டீ காஃபிலாம் சாப்பிடு. இந்த மாதிரி இடைவேளை கிடையாது. இது வந்து ஒரு இடைவேளையாக நினச்சிக்கிறாங்க. ஒரு அவசரத்துக்கு அவசியத்துக்கு கீழே போய் நம்ம போய் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு
நம்ம கொஞ்சம் ரெப்ரெஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. இது வந்து அவசியமான அர்ஜென்டான காரியம். அவசியமே இல்லாமல் போகிறது போல சாக்கில் போய் அப்படி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாக்க கேட்டால் எனக்கு அப்படி இருந்தால் தாங்க ஃப்ரீயாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தேவ பிரசன்னத்தை இழக்கிற ஒரு காரியங்கள். புரிய மாட்டுது. அப்படியே பழகிட்டாங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகுங்க. இங்கே நான் பார்க்குறோம், தேவ மனிதனுக்காக இவர் என்ன செய்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். அடுத்தது படிங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நான் சரின்னு நான் சொல்ல வரல, ஆனா நடந்தது அங்க எழுதியிருக்குது. அங்க பேதுரு என்ன செய்யறாரு? பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். கவனிங்க, எந்த விதத்திலையும் ஒரு மனுஷனுடைய காலில் விழுந்து வணங்குவது சரியல்ல. அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுங்க. சில நேரம் அறியாமலே தெரியாமல் திடீர்னு அப்படி செய்திருவாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. நான் அதை வரவேற்கவும் இல்லை, அதை நான் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை மட்டுமல்ல, யாரையுமே சொல்கிறேன், மற்றவர்கள் செய்கிறதையும் நான் சொல்கிறேன். தெரியாமல் செய்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒரு இந்துக்களுடைய வழக்கம். இது பெரியவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்றது அது இந்துக்களுடைய முறைகள். இது நமக்கு இதெல்லாம் கிடையாது, அப்படி செய்யவும் கூடாது. ஏன்னா வசனத்தில் எப்படி நான் சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாதுன்றது. அப்போ நம்ம பணிவு என்பது கர்த்தருக்கு முன்பாக தான் இருக்கணும். ஆனால் இந்த வருடத்தில் இது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதுக்காக காலில் விழணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொர்நேலியு செய்த காரியம் என்ன? பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது கொர்நேலியு அவனுக்கு, கவனிங்க, வீட்டுக்குள்ள வரலைங்க, வந்துகிட்டே இருக்கிறார், எதிர்கொண்டு ஓடுறார். எதிர்கொண்டு போய் அவன் பாலில் விழுந்து வணங்குறான். இது எதை காட்டுகிறது? தாழ்மையை காட்டுகிறது. தாழ்மை என்பது என்ன? நிறைய பேர் சொல்றாங்க, நான் எனக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் தாழ்மையா இருக்கிறேங்க, கர்த்தர் பார்க்கறாருங்க என் தாழ்மையான்வாங்க. அதெல்லாம் சும்மா. கொர்நேலியு ஒரு பட்டாளத்துக்கு அதிபதி, 100க்கு அதிபதி. அப்ப யாரு அவன்? ஒரு பெரிய இராணுவ அதிகாரிங்க. அவரு ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறாரு. இப்ப இவர் எங்க இருக்காரு? அவர் வீட்டில் இருக்காரு. அவர் வீட்டில் யார் இருக்கிறா? யார் இருக்கிறாங்க? இங்க பாருங்க, நிறைய பேர் தலையை நட்டிட்டு இருக்காங்க. என்ன பாருங்க, அவர் வீட்டில் யார் இருக்கிறா? இப்ப இங்க பாருங்க, சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க. உறவின் முறையாரு, சொந்தம் பந்தம் பங்காளிலாம் வந்துட்டான். அதோட இல்லை, அப்புறம் யார் வந்திருக்கிறா? அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவனோட விசேஷித்து சிநேகிதர். எல்லாருமே நல்ல நிலையை தான், வசதியாக தான் இருந்திருப்பாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவருடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, குடும்பத்தாரர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் முன்னால என்ன செய்யறான்? அதை தான் சொல்ல வந்தேன். தனியா அறையில் அழைச்சிட்டு போய் யாருக்கும் தெரியாம காலில் விழுந்து கும்பிடல. நிறைய பேருக்கு இந்த மனசு வராது. நான் திருப்பியும் சொல்றேன், காலில் விழ வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை. அதை யாரும் செய்யவும் கூடாது, செய்யாதீங்க. செய்யறதுக்காக நான் பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. நான் தெளிவாக நான் பதிவு வைக்கிறேன். ஆனால் திரும்பவும் சொல்ல, தாழ்மை. அப்போ தாழ்மை என்னென்ன? செயலில் காட்டணுங்க. ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வெக்கப்படுறாங்க. இப்படிலாம் போனாக்கா அதெல்லாம் வந்து மற்றவன் பார்க்குற என்ன நினைப்பாங்க அப்படின்வாங்க. தாழ்மையை வெளிப்படுத்துறதுக்கு பல விதங்கள் இருக்குது. காலில் விழுந்து தான் நான் சொல்ல வரல, காலில் விழாமல் நிறைய விதங்களிலே தாழ்மையை வெளிப்படுத்தலாம். தெரியுதா உங்களுக்கு? அவர் எதிர்கொண்டு போய் வரவேற்பது, அழைப்பது, அவள் கொண்டு வந்திருக்கிற பொருட்கள், லக்கேஜ். நான்லாம் அப்படி இருந்தப்பா. ஆனால் எனக்கு பவுல் இடத்துல எழுதுகிற மாதிரி இதெல்லாம் அப்படி சொல்கிறதுனால எனக்கு இப்படிலாம் செய்யணுன்றதுக்காக நான் சொல்லலைன்னு சொல்லுவார். அதையும் நான் சொல்லிக்கணும்ல, அப்படி நான் சொல்லலை. ஆனால் அப்படி இருக்கணும். எது தாழ்மை என்பது என்ன? ஒரு சிலருக்கு அந்த தாழ்மை இருக்கிறது. எல்லாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஊழியக்காரரை கனம் பண்ணுற விஷயத்துக்கு நான் வருகிறேன். சில நேரங்களில் சிலர் செய்கிற காரியத்தை சொல்கிறேன். நான் இப்படியே ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவேன். அதை வந்து வாங்குவாங்க. அதில் ஒன்றும் இருக்காது, ஒரு பைபிள், ஒரு பாட்டு புக்கு தான். இதை நான் தூக்க முடியாதா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இது என்ன, இதனுடைய அடையாளம் என்னன்றது தான் முக்கியம். ஐயோ பாவம், தூக்க முடியாமல் ரொம்ப தூக்கிட்டு வந்துட்டாரு, ஐயோ கையெல்லாம் வலிச்சிடும். அப்படி கிடையாது. இது அப்படியே நினைக்க கூடாது. இது வெயிட்டு தூக்க முடியாது. அது வந்து ஒரு தாழ்மையின் அடையாளம். அவரை கனப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளமாக கொண்டாங்க. நான் இதாக கொடுக்கறது கிடையாது. இது தப்பாக வேறு புரிஞ்சுப்பேன். ஓ, இது ரகசியம் இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது. அறையாப்பா நீ ஒன்று சிரமன்றதான் என்னுடைய. நான் எனக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நான் சொல்ல வரல. ஆனால் இப்படிலாம் செய்யணுன்றதுக்கு நான் சொல்கிறேன். நானும் எப்படி இருந்தேன். இன்றைக்கும் இப்பொழுதும் என்னுடைய மூத்த ஊழியக்காரர்களை மதிக்கிறதுலையும் கனம் பண்ணுறதுலையும்
தாங்குறதுலையும் நான் வெட்கப்படுறதே கிடையாது. அவர் தான் சொல்லணும், நான் வெட்கப்படவே மாட்டேன். சிலர்லாம் என்னை வந்து கிண்டலாக கூட பேசுவார்கள் என்னை பற்றி. சில ஊழியக்காரர்கள் இப்போ ஆரம்ப ஊழிய நாட்களில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சிரிச்சு தமாஷா, ஓ இவரா, ஐயோ இவர் என்ன கையை கட்டிட்டு நிற்பார், அப்படி இருப்பார் இப்படி இருப்பார். நான் எதை பற்றியும் கண்டுக்கிறது கிடையாது, எதை பற்றியும் கவலைப்படுறது. ஏன்னா அது அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய சுவாபம், அவங்க பிறந்த வளர்ந்த வளர்ப்பு அது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினச்சி என்ன பண்ணுறது, வெக்கப்பட்டுட்டு செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளை வந்து என்ன நினைப்பாங்க எல்லாரும். நான் அதை தான் திரும்பவும் சொல்கிறேன், எத்தனை பேர் மத்தியில் இந்த குர்நேலியுவை காலில் விழணும் நாங்கள் அவசியம் இருக்குன்றது தான் இப்போ என் கேள்வி. இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரன் வந்திருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறான், அவங்க முன்னால் போய் விழுறாருன்னா எந்த அளவுக்கு அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான். அப்போ உங்களுடைய தாழ்மையின் அளவு எப்படி இருக்குது என்று யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய மனிதர்களை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற விஷயங்களில், மதிக்கிற விஷயங்களில், மரியாதை செலுத்துகிற விஷயங்களில், மரியாதையாக பேசுகிற விஷயங்களில் தாழ்மையை வெளிப்படுத்துறீங்களா? வாய்க்கு வந்ததும் மாங்காய் பிடிச்சது தேங்காய் பிடிச்சதுன்னு பேச வேண்டியது, முன்னை விட்டு பின்னாடி முதுகு பின்னால் பேசுறது, நடத்துறது, போகிறது, இதெல்லாம் வந்து கர்த்தர் பார்க்குறாரு. இதெல்லாம் நான் இதை குறித்து நான் எதையுமே சொல்ல விரும்பாததுக்கு காரணம், சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன தான் எனக்கு இன்சல்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவ்வளோதான். அவருக்கு நான் பதில் சொல்லணும், அவ்வளோதான். என் காரியத்தை அவர் பார்த்துப்பார். நினைக்கிறாங்க சில பேர், என்ன இவ்வளோலாம் பேசிட்டு இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சிலர் நினைப்பாங்க. தாவீது அப்படி நினச்சாரா? சீமையை அப்படி பேசும்போது தாவீது நினச்சாரா? அவனை பக்கத்தில் இருக்கிற அந்த எண்ணம் வருது, அவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு, இவன் பாட்டு கேட்டுட்டு இருக்காருன்னு தாவீது அவனை தட்டுதல் பண்ணுறான். எனக்கு என்னன்னா, நான் இயேசுவை போல தாவீதை போல எல்லா காரியங்களும் கடந்து போகணுன்றது என் விருப்பம். அதனால் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஏங்க அதை பற்றி, உங்களை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாரு, நீங்கள் ஒன்றுமே சொல்ல, நான் ஏன் சொல்லணும்? இல்லை அப்படி தானே நினச்சிட்டு போவோம், அப்படி தாங்க சொல்கிறேன், அப்படி சொல்லிட்டு போங்க. அப்போ அது உண்மை தான் நினச்சிட்டு போங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது, சொல்லுவது தவறு, பேசுவது தவறு. புரியுதுங்களா? அப்போ என்ன சரியாக புரிஞ்சுக்கிறது சில பேர், அதை பற்றி பரவாயில்ல, கர்த்தர் தான் புரிய வைப்பார், புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆவியானவர் என்றைக்கு அவங்க உணர்த்துறாரோ புரிஞ்சுட்டு போட்டோம், பேசக்கூடாது. நான் சொல்ல வருന്നത്, கொர்நேலியு தேவ மனிதரை கனம் பண்ணுகிற விஷயங்களை, தாழ்மையை வெளிப்படுத்தலை, அந்த பணிவை நான் பார்க்குறோம். அப்போ எழுப்புதல் எங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டே வரேன். அவனோட சுவாபங்களை பார்க்குறோம், அவனோட ஜப வாழ்க்கையை பார்க்குறோம், அவனோட அப்ரோச்சிங்கை பார்க்குறோம், அவனோட பாரத்தை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். பாருங்கள், தொடர்ந்து என்ன நடந்து பார்ப்போம். 30வது வசனம். இந்நேரத்திலே நான் ஒரு நிமிஷம். அது 29வது வசனத்தில் திரும்ப பேதுரு கொர்நேலியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதை படிச்சா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். நல்லா கேட்டுக்கிறீங்களா? பேதுரு வீட்டுக்கு வந்துட்டாருங்க, கொர்நேலி வீட்டுக்கு தான் வந்திருக்காரு, கொர்நேலி அழைச்சு தான் வந்திருக்காரு. வந்தாச்சு, வந்த இடத்துல கொர்நேலியை பார்த்து என்ன கேட்கிறாரு? என்ன காரியத்துக்காக? திருப்பியும் நான் சொல்லட்டுமா? கவனிங்க, இங்கே பாருங்க, 21 இருக்குது, 21 இருக்கு பாருங்க. நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் சொன்னாரா? அதுக்கு 22 படிக்க வேண்டாம், அதில் 22 பார்க்குறோம். வந்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னது, அவருக்கு மாரி தேவதூதன் வந்தார், சொன்னார், தரிசனம் கொடுத்தாரு, உங்களை என்ன செஞ்சார், கூப்பிட்டு வர சொன்னார், உங்கள் வாயால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கறதுக்காக வந்துருக்கு. அது சொல்லியாச்சா சொல்லியா? நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள். கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனை பற்றி கட்டளை பெற்றார் என்றார்கள். சொல்லியாச்சியா? வந்த காரியத்தை முன்னே சொல்லிட்டாங்க. பேதுருட்டேன் சொல்லிட்டாங்களா இல்லையா? முன்னாடியே சொல்லியாச்சு. கூப்பிட வந்த ஆட்களே பேதுருட்டே விளக்கமாக விவரமாக சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியாச்சு. சொன்ன பிற்பாடு பேதுரு இந்த இடத்துல வந்து தெரியாத மாதிரி திரும்ப கேட்குறாரு. கொர்நேலியை பார்த்து கேட்குறாரு, எதுக்குங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு. நல்லா கவனிங்கப்பேன். அங்கே சொல்லியாச்சு, சொன்ன விஷயத்த மறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலே தெரியாத போல கேட்கிறார். இதுக்கு கொர்நேலியு என்ன செய்யறார்? அதற்கு கொர்நேலியு கவனிங்க, அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே கவனிங்க, நேரம் ஆயிடுச்சு, நானே சொல்லிட்டு வரட்டுமா? என்ன சொல்றாரு? அங்க கண்டது, பார்த்தது, வந்தது எது? 4 நாளைக்கு முந்தைய ஒரு ஜெபம் பண்ணாரா? தேவதூதன் வந்தாரா? கொர்நேலியை பத்தி சொன்னாரா? அங்க இருக்கு பாருங்க. அப்படியே சொல்றதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்றான்.
இருக்கா என்று சொல்லி இங்கே அப்படியே 31 கூட இருப்பாருங்க. கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம் சன்னதி நினைப்பூட்டப்பட்டது, எல்லாத்தையும் விலாவாரியாக சொல்கிறாருங்க. யாரு? கொர்நேலி சொல்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கொர்நேலி யார்? திரும்பி நான் கேள்வி கேட்கறதுக்கு காரணம் இருக்குது. கொர்நேலி யார்? ஒரு பட்டாளத்துக்கு அதிபதி, 100க்கு அதிபதி அவன். கொர்நேலி யார்? ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு ஊரில் பெரிய மனுஷன், ஊரில் நல்ல ஒரு சாட்சி பெற்ற மனுஷன், நல்ல மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனுஷன். அவனை பார்த்து பேதுரு கேட்குறாரு, பேதுரு யாரு? பேதுரு யாருங்க? அட பழைய ஆளு யாருங்க? மீன் பிடிக்கிறாருங்க. இப்போதான் ஊழியம். அவர் மீன் பிடிச்சிட்டு கிடந்தவர், இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ஆயிட்டாரு. இப்போ பேதுருவையும் இந்த பட்டாளத்து அதிபதியும் வச்சு பார்க்கும் பொழுது அவன் அப்படி பார்க்கல. அவர் ஊழியக்காரராக பார்க்கறதோடு மட்டுமல்ல, அந்த பட்டாளத்துக்குரிய அதிகாரத்தை அவன் காட்டவில்லை என்று நான் சொல்றேன். யாரு? கொர்நேலியு யாரு? பொதுவாக பட்டாளத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க. பட்டாளத்தில் இராணுவத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? ஜென்ரலா சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? மிடுக்கா இருப்பாங்க, வெறப்பா இருப்பாங்க. நல்லா கவனிங்க, வெறப்பா இருப்பாங்க, வெறப்பு சிறப்பா இருப்பாங்க, மிடுக்கா இருப்பாங்க. ட்ரெஸ் பண்றது, நடக்கிறது, போறது எல்லாமே என்ன ஆகும்? ஏன்னா அவங்க அப்படியே இதை எக்ஸசைஸ் பண்ணி போகணும். அதனால இன்னும் அப்படி நல்லா நேராக நிற்பாங்க. அப்படி வெறப்பா இருக்கும், பேசுறதுலாம் இருக்கும். அப்படி மிடுக்கா அப்படி பார்க்கறது, பேசுறது எல்லாமே அவங்க காரியம் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிற இந்த பட்டணத்தில் இருந்த இந்த கொர்நேலியுவே அந்த மிடுக்கு செடுப்புல அங்க காட்டல. இந்த ஒரு கேள்வி நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். பேதுரு கேட்குறாரு, நான் வந்த காரியம் என்ன, எதற்கு என்ன அழைச்சிங்கன்னு. இங்கே பாருங்க, நான் வேற மாதிரி பேசுகிறேன். நான் ஒரு 3 பேர் அனுப்பினேன்ல, அவன் உங்கள்கிட்ட சொன்னாங்களா சொல்லியா? நான் எல்லாத்தையும் விளக்கமாக விவரமாக என்ன விலாவாரியாக சொல்லி தான் அனுப்பினேன். கூப்பிடுவாரு, இங்கே வர இவர்கிட்ட சொன்னியா இல்லையா? கூப்பிடும்போது சொன்னியா இல்லையா? சொன்னாங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தெரியாத மாதிரி வந்து கேட்டு நிற்கிறீங்க. இப்போ நான் வேற ஒரு சீனை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்வீங்களா? நீங்கள் என்ன, சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. நான் தான் சொல்லி தான் அனுப்புனேன், இந்த மாதிரி வீட்டுக்கு வரணும் போகணும், தரிசனம் தேவதூர் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு, என் வீட்டுக்காரெல்லாம் எல்லோரும் கூப்பிட்டு வச்சுருக்கிறேன், நீங்கள் ஏதாவது வந்து பிரசங்கம் பண்ண இப்போ வந்து நின்றுக்கிட்டு எது கூப்பிட்டுன்னு கேட்குறாரு இவரே. அது அவர் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஆட்ட போடுறாரு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் கேட்குறாரு. இருக்கீங்களா? கொர்நேலியு என்ன செய்யலை, மறு வார்த்தை பேசலை. ஏங்க அவங்க சொல்லலையா? சொன்னதை மறந்துட்டீங்களா? நான் சொல்லியிருந்தேனே, சொன்னதே திரும்ப சொல்கிறீங்களா? அப்போ தான் எத்தனை தடவை தான் சொல்கிறது? நிறைய பேருக்கு இருக்கிற சலிப்பை நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை திரும்பி கேட்டால் சொல்லிட்டு தான் போகிறது. சில பேர் எத்தனை தடவை கேட்பீங்க, எத்தனை தடவை சொல்கிறது? சும்மா அதே திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கீங்க, சலிச்சிக்கிற ஆள்லாம் இருக்கீங்க. கொர்நேலியு நான் சொல்லுறது என்னன்னா, அவன் சுருக்கமாக சொல்ல திரும்ப அப்படியே வாய்ப்பாடு அழகாக ஒப்பிக்கணும் பாருங்க. நான் ஜெபம் பண்ணினேன், தேவதூதன் வந்தார், தரிசனம் கொடுத்தாரு, கேட்கப்பட்டதுன்னு சொன்னார். அப்புறம் என்ன செஞ்சார்? யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு, பேதுருன்ற பேர் கொண்ட ஆள் இருப்போம். இங்கே பாருங்க, திரும்பி அந்த கடலூர் இருக்க பாருங்க. அவன் கடலூரில் தோல் 18 சீமோன் வீட்டில் தங்கி இருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் வந்து பேசுவான். ஏங்க இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? எத்தனை தடவைங்க சொல்கிறது? நான் என்ன சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை எழுதுனாங்களே, இந்த பைபிளில் எழுதுனாங்களே அப்போஸ்தலர் நடபடிகள்னு, அவங்களே திரும்ப அதையும் எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. அதை கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள். பொதுவாக நம்ம எப்பொழுதுமே சொன்ன சம்பவத்தை சொல்கிறதுக்கு திரும்ப டிட்டோ போட்டு விட்ருவோம். அட்ரஸை கூட திரும்ப அட்ரஸ் எழுதுறதுக்கு மேற்படி திரும்ப அட்ரஸ் கேட்பாங்க. அதில் என்ன பண்ணுவோம், மேற்படி அட்ரஸ்ன்றதை நோட் பண்ணுறது தான் நம்மளுடைய வழக்கம். ஆனால் இங்கே நான் பார்க்குறோம், சொன்ன அதே வார்த்தைகளை திரும்ப வள நீங்கள் எழுதி வச்சிருக்குது. அப்போ அனாவசியம்னு நினைக்கிறீங்களா? இது அவசியம். எதை சொல்ல வரேன்? கேட்டதை சொல்லணும், விசாரித்த காரியத்தை சொல்லணும். ஒரு ஊழியக்காரர் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்களே, சொல்லலை, நான் அவர்கிட்ட சொல்லின்னு பண்ணனே, அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே, சொல்லலையே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சொல்லலை. கேட்டதுக்கு பதில் நேராக சொல்ல வேண்டியதானே? சொல்கிறீங்களா? அவர் சொன்னார், இவர் சொன்னார். கொர்நேலியு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறார். சொல்லிட்டு பாருங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறார். அடுக்காம 33க்கு வாங்க. அந்தபடி நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். சரி, நீர் வந்தது நல்ல காரியம். சரி, தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். இப்படி சொல்லி இவ்வளோ காரியத்தை சொல்லி நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதுங்க, சந்தோஷங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னு தெரில. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரோ சொல்லுங்க, அதை கேட்க தான் நாங்களாம் கூடி வந்திருக்கோம். என்ன ஒரு பணிவு, ஒரு தாழ்மை.
சொல்லி முடிச்சுட்டு உட்கார்றாரு. இப்போ பேதுரு எழுந்து பேச தொடங்குறாரு. பேதுரு என்ன பேசினாருன்றதை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கிட்டு போங்க, நேரம் ஆகிடுது. படித்து பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன பண்ணார்? எழுந்து நின்று ஒன்றும் பெரிய, இங்கே பாருங்க, ஒன்றும் பெரிய 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 பிரசங்கெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. நீங்கள் வேணால் படித்து பாருங்க. ஏசுநாதர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, நன்மை செய்கிறதாரு, சுற்றி திரிந்தார். அங்கே இருக்குது, நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். அங்கே இருக்குது பாருங்கள். 38 பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை செய்கிறதாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களையும் குணமாக்கினார், போனார். இதெல்லாம் தெரியாதா? நான் உங்களை கேட்குறேன். ஏசுநாதர் தான் பிசாசை துரத்துனாரு, இல்லை நோயை குணமாக்குறது தெரியாது. இதை சொல்கிறதுக்கு மேனக்கிட்ட இங்கேருந்து வந்துட்டார் அவர். இருக்குது வசனத்தை தான் நான் சொல்கிறேன். பேதுரு பேசுகிறத தான் கொண்டு வரேன். பேதுரு ஒன்றும் ரொம்ப ஆழமான சத்தியத்தை நான் ஒன்றும் சொல்லல அவர். நான் அதை குறைச்சி மதிப்பிடலை. இப்போ அங்கே தேவை அதுதான், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன தேவை? வந்திருக்கிற ஜனங்களுக்கு, ஒற்றார் உறவினர்கள், உறவு முறைக்காரங்களுக்கெல்லாம் இப்போ என்ன தேவை? இயேசுவை பற்றிய அறிவு, இயேசுவை பற்றிய சத்தியம் தேவைப்படுகிறதை இந்த கொர்நேலியு அறிந்திருந்தான். நான் முன்னாடியே சொன்னேன், இவன் என்ன ஜெபம் பண்ணேன்னு. இவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இவனுடைய சொந்தம், பந்தம், உறவு, நண்பர்கள்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறியணுன்றதுக்காக தான் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அதற்காக தான் ஆண்டவருடைய உத்தரவை அவன் கேட்டிருக்கிறான். கேட்டதுனால என்னாச்சு? ஆண்டவர் பேதுருவங்க அனுப்பி சொல்ல வைக்கிறாரு. அப்புறம் என்ன நான் சொல்கிறேன்னா, இதை கொர்நேலியுவே சொல்லியிருக்கலாமே, இது என்ன அவர் அழிச்சு? காரணம் என்ன? பொதுவாகவே நமக்கு தெரியும், என்னதான் இருந்தாலும் என்னது, நம்ம எது சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம எது சொன்னாலும், புரியுதுங்களா? எந்த ஒரு மனுஷனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் சொந்த ஊரில் மதிப்பு கிடையாது. அதே போல் என்னதான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வெளியிலேருந்து வரவழைச்சு சொல்லும்போது தான் கேட்பாங்க. அப்போ அந்த காரியத்துக்காக இவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கான். என்ன சொல்லி எப்படி இவங்க புரிய வைக்கிறது, எப்படி இந்த ஜனங்களை அறிய வைக்கிறது தான் இவன் நீண்ட காலமாக, நீண்ட நாட்களாகவே அவன் வேண்டுதல் செய்து கொண்டு இருந்திருக்கிறான். அந்த வேண்டுதலை கேட்டு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவரே இந்த பேதுருவை அனுப்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதை தான் இந்த பேதுரு, இது கொர்நேலியு செய்தான். அதை தான் நம்ம விரிவாக இப்போ நம்ம தியானித்தோம், பார்த்தோம். இப்போ அதை பேச தொடங்கி போயிட்டே இருக்குதுங்க. நான் அடுத்து 44 வாங்க, நான் முடிச்சிடுறேன். 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். என்ன வசனம் பேசினார் அவரு? இந்த வசனத்தை கேட்டுதான் அபிஷேகம் இறங்கிடுச்சாங்களே. இயேசு பிறந்தது, வளர்ந்தது, மரித்தது, உயிர்த்து எழுந்தது. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் படித்தா நேரம் இல்லை. இப்போ நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். இதுதான் அவர் சொன்னார். வேறு ஒன்றும் பிரசங்கெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. பார்த்தீங்களா? சாதாரண பிரசங்கம் தான் இது. சுவிசேஷம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் தொடங்கி 8 மாதம் ஆச்சு. நானும் ஒவ்வொரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டார், உங்கள் குடும்பத்தார், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி, உங்களோட தாத்தா பாட்டி, உங்களோட அப்பா அம்மா, உங்களோட அண்ணன் தம்பி, உங்கள் உறவுக்காரங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க? என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க? எழுப்புதல்னு சொல்லிட்டு ஓடிட்டா எழுப்புதல் வந்துடுமா? முதல்ல நம்ம வீட்டு, நம்ம குடும்பத்தில் எழுப்புதல் உருவாக்குறதுக்கு நம்ம செயல்படணும். நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையாவது ஒரு வீட்டு கூட்டம் வைங்கன்னு. எத்தனை பேருக்கு செவி கொடுக்குறாங்க? இன்றைக்கி நிறைய பேர் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அதை பற்றி நினைக்கிறது சொல்கிறேன். வீட்டு கூட்டம் வச்சா அதுக்கு என்ன செலவாகும் தெரில. இட்லி போடுறதா உப்புமா போடுறதா தெரில. அவங்க வீட்டில் கேசரி போட்டாங்க, நம்ம வெறுமையாக எப்படி உப்புமா வைக்கிறது? இதெல்லாம் ஒரு முக்கியமான, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது இதை சொல்லிகிட்டே காலத்தை ஓட்டிட்டாங்க. வீட்டு கூட்டமே நடத்துறது கிடையாது. வீட்டு கூட்டன்றதுக்கு உப்புமாவுக்கும் கேசரிக்குமா நான் கேட்குறேன். இப்படி தான் நினைக்கிறாங்க. வீட்டு கூட்டம்னா 10 பேரை கூட்டு வச்சு சாப்பாடு போடுறதான் கூட்டமா? ஐயோ, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சபையிலேருந்து 10 பேரை வரவழைச்சு 10 பேருக்கு சோறாக்கி போட்டாக்க வீட்டு கூட்டமா? அது சோத்து கூட்டம் இல்லை பிரியமானவர். சாப்பாடு என்பது 2வது பட்சம். நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அது இல்லை, ஐயோ எப்படிங்க சும்மா அனுப்புறது? நீ சும்மா அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இப்போ சும்மாவே எடுத்துகிட்டு இருக்கேன். நீ அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருப்பேன். நான் எத்தனையோ பேர்ட்ட சொல்லி பார்த்துட்டேன். நான் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வரேன், கையில் வரும்போது ஒரு பாக்கெட் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வரேன். ஒரு வீட்டு கூட்டம் வையான்னு வைக்க மாட்டேறாங்க. நான் வாங்கிட்டு வந்து தரேன், ஏன் நீ ஒன்றுமே தரவா? நான் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேது. நான் என்ன சொல்ல வரேன், உன் வீட்டை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து ஒரு அக்கறை இல்லை, உனக்கு பாரம் இல்லை. சும்மா அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு ஓடிட்டாக்க எல்லாம் வந்துடுமா? எழுப்புதல் முதல்ல இங்கே இருக்கணும். கொர்நேலியுக்கு நான் வரேன். அப்போ கொர்நேலியுடைய பாரம் எங்கே இருக்குதுங்க?
ஜபம் இங்கே இருக்குது. இப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொர்நேலி ஜபத்தை கேட்டார். கொர்நேல் மூலமாக அங்கே என்ன போட்டிருக்காரு, எல்லாரும் மேலே என்ன இறங்கிடுச்சான், பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்காருன்னா அங்கே ஒரு பெரிய காரியமே நடக்குது. இன்னும் கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் பேதுருவோடு கூட வந்தவங்க எல்லாரும் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு பூரிச்சு போகிறாங்க, என்னடா இது இப்படிலாம் நடக்குது என்று சொல்லி. எங்கே நடந்தது? ஒரு வீட்டில் நடந்தது. யார் வீட்டில் நடந்தது? கொர்நேலி வீட்டில் நடந்தது. உங்கள் வீட்டில் நடந்ததா? உங்கள் வீட்டில் நடக்கிறதா? நடத்துறதுக்கு நீங்கள் எதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? அதுக்காக நீங்கள் பாரப்பட்டிருக்கீங்களா? முதல்ல நீங்கள் அதுக்காக ஜபம் பண்ணியிருக்கீங்களா? முதல்ல உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்படலையா? நாட்டுக்கு கொடி குடிக்க போகிறாங்களாங்க, நாங்கள் நாட்டுக்காக ஜபம் பண்ண போகிறோம், தேசத்துக்காக ஜபம் பண்ண போகிறோன்னு. என்ன நாட்டுக்கு போய் ஜபம் பண்ணுறோம்? முதல்ல உன் வீட்டுக்கு ஜபம் பண்ணேன். உன் குடும்பம் உன் வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படுத்தி ஜபம் பண்ணியா? நான் திரும்ப சொல்கிறேன், நான் அதுக்கு எதிரான ஆள் கிடையாது, அது தவறுன்னு நான் சொல்ல கிடையாது. திருப்பி நான் என்ன சொல்கிறேன், இது சும்மா வேடிக்கை பார்க்குற கூட்டம். அது வேடிக்கை பார்க்க போகிறே தவிர நீ போய் அதை கேட்டு அந்த ஜபத்தை பார்த்து அந்த பாரத்தோட கொர்நேலியை போல ஒரு உபவாசம் போட்டு ஜபம் பண்ணி ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வரவழைச்சி 10 பேர் சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதுதான் என் கேள்வி. சும்மா நான் சொல்லக்கூடாதுங்க, வேறு ஆன்லைனில் போயிட்டு சும்மா அங்கே ஓடுறது இங்கே ஓடியாடுறது என்ன இது? சும்மா வேடிக்கை பார்க்குற கூட்டம் அது. நான் நடத்துகிறவர்களை குறை சொல்லலை, அவங்களுக்கு கர்த்தர் அந்த பாரத்தை கொடுத்துருக்காரு, நடத்தட்டும். நீங்கள் போகிறதையும் நான் குறை சொல்லலை, போங்க. போய் என்ன வாரிட்டேன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ போய் என்னத்தை வாரிட்டு வந்துருக்கிறேன் அது தெரியலையே. அதுக்காக போகக்கூடாதுன்னா அதுக்காக சொல்லி போய் என்னத்தை கண்டா எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஒரு பாரம், அந்த ஒரு உணர்வோடு நீ ஜெபிக்கிறியா? அதுக்கு நீ செயல்படுறியா? என்ன சும்மா போய் வந்தேன், பார்த்துட்டு வந்தேன், வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். நான் அதை தான் கண்டிக்கிறேன். கவனிங்க, எழுப்புதல்ன்றது எங்கே இருக்குது? இப்போ கொர்நேலி மூலமாக வந்து எழுப்புதலை பற்றி சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொர்நேலியாக நீங்கள் மாறணும். உங்கள் வீட்டில் இது போல ஒரு கூட்டங்களை எங்களை ஒழுங்குபடுத்தணும். கர்த்தருடைய கிருபையினால நேரம் கடந்து விட்டது, தயவு செய்து பொறுத்துக்கொள்ளுங்க. நான் சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தான் அதை சொல்ல முடியும். சொன்னது பொருத்தமாக இருக்கும். என்னவென்று சொன்னால், நான் பெருமையாக சொல்ல, தாழ்மையாக சொல்கிறேன். 1983ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு ரட்சித்தார். அது வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் யாருன்னு தெரியாது. தெரிந்து கொண்ட உடனே, நீங்கள் ஆண்டவர் யாருன்னு புரிந்து கொண்ட உடனே அவரை நான் பற்றி கொண்டேன். அவர் மேலே எனக்கு நல்ல விசுவாசம், வாஞ்சை வந்தது, எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது, கர்த்தருக்காக வாழணும் இருந்தேன். அதுக்கு நேர்மாறாக என்னுடைய குடும்பம், என் வீட்டார், என்னுடைய சொந்த பந்தம் அத்தனை பேரும். நேர்மாறுனா என்ன அர்த்தம்? எனக்கு யாரும் ஆதரவு இல்லை, சப்போர்ட் இல்லை. இதை நான் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற நிலையிலே அவங்க இல்லை. முதல்ல புரியுதுல? நான் தனி ஒரு நபராக வேதம் வாசித்து ஜெபம் பண்ணினாலும் எல்லா காரியம் நடக்கும். இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால நான் அதில் உறுதியாக இருந்தேன். ஆனால் என்னுடைய பாரம் கொர்நேலியை போல என்னுடைய வீட்டார், என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நாட்கள், ஒரு நாட்கள் பல நாட்கள் என்னுடைய கிராமத்தில் ஒரு தனி அறையில் நான் போய் உபவாசம் பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உபவாசிச்சிருக்கேன். நான் பெருமையாக சொல்ல வரல, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருக்கு கிருபை கொடுத்தாரு. அந்த வைராக்கியம் வாஞ்ச இப்படிலாம் ஜெபிக்கணும். கொர்நேலியை போல உபவாசத்து போல நான் எனக்குள்ள இந்த வாஞ்சை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நாள் ஆனது. முதல்ல என் தாயார் ரட்சிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய தங்கை ரட்சிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற என்னுடைய சகோதரி, அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சகோதரி உண்டு. எப்படி ஆண்டவர் செய்தார் நான் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொன்றா ஒரே நேரத்தில் நடந்தில்லைங்க, ஒரே நாளில் நடந்தில்லைங்க. இதெல்லாம் பார்ப்பதற்கு பல வருஷங்கள் ஆனாலும் கர்த்தர் செய்தார் என்பதற்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஆயத்தமாகும்போது கர்த்தர் எனக்கு இதை நினைவுபடுத்தினேன், என் ஞாபகத்தில். அப்போ தான் நானே இதை நினச்சி பார்க்குறேன். கவனிங்க, என்னுடைய தகப்பனார் கூட பிறந்தவங்க 2 பேர், எனக்கு 2 சித்தப்பா. அதில் ஒருத்தர் உயிரோடு இருக்கார், இன்னொருத்தர் இறந்துட்டார். நான் சொல்ல வந்தது, அந்த சித்தப்பா குடும்பத்தில் உள்ளவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானசான் எடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைங்களும் சபைக்கு போகிறாங்க. அந்த பிள்ளைகள் குடும்பத்தில் இன்றைக்கி ஆவிக்குரிய ரீதியில் கல்யாணம் பண்ணுறாங்க. நல்லா யோசிப்பாரு, எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் இருந்து இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு போயிட்டுருக்கு. அதே போல் என்னுடைய சகோதரிங்க இருக்கிறாங்க. என்னுடைய குடும்பத்தாரையும் நான் சொல்ல வருகிறேன். அந்த கிறிஸ்தவ வழிபட்டது மட்டுமில்லை, திருமண காரியங்களில் கூட முதற்கொண்டு கர்த்தருக்காக ஒரு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். எனக்கு இன்னொரு சகோதரி உண்டு, அவளும் இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கார்? ரட்சிப்பில் தான் நடத்திருக்கிறாரு. நான் எல்லாம் யோசித்து பார்த்தேன். எனக்கு நான் உண்மையாகவே நான் எதுவுமே நினைக்கிறதே கிடையாது. நான் ரொம்ப அதெல்லாம் மறந்துருந்தேன். ஞாபகப்படுத்தி பார்த்து, ஓ கர்த்தர் இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாரு. எங்கேருந்து வந்தது? 83 ஆண்டவர் தனி ஒரு மனிதனாக என்னை தெரிந்து கொண்டார். அதில் உறுதியாக இருக்க ஆண்டு எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அது என்னது ஆலமரம் போல பலர்ந்து போயிட்டுருக்கு. என்னுடைய மூத்த சகோதரர்கள், குடும்பத்தார்கள், அவங்க பிள்ளைங்க இப்படி அடுத்தடுத்து போயிட்டுருக்கு பாருங்க. சும்மா ஏதோ வந்தோமா சபைக்கு போனோமான்னு கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழும்படி
இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று பறைசாற்றும்படியாக சாட்சி சொல்லும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் என்னக்கு சொல்ல வரேன் தெரியுதா? இன்றைக்கி உன் குடும்பம் அப்படி இருக்குது, உங்கள் வீடு எப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்களா, உங்கள் சொந்த பந்தெல்லாம் வந்துட்டாங்களா? அதுக்காக கேட்குறேன். நீங்கள் அதுக்கு என்ன முயற்சி எடுத்துருக்குறேன், அதுக்கு என்ன பிரயாசப்பட்டிருக்கிறேன், அதுக்காக ஒரு பாரம் உண்டு அவங்களுக்கு. நிறைய பேர் நான் சொல்கிறேன், ஒரு சில பேர் சொல்கிறேன், தன்னுடைய பிள்ளைகளை பொத்தி 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 வச்சுக்கிறாங்க. எதுக்கு? இங்கே வந்துடக்கூடாதுன்னு. இதில் வந்துவிட்டால் நாளைக்கு கல்யாணம் காரியெல்லாம் பிரச்சனை வந்துடும், வேண்டாம்ப்பா இதில் போய் மாட்டிக்கிட்டு நாளைக்கு கல்யாணம் ஆகாமல் போட்டுனா வம்பு. இதே மாதிரி காலத்தை ஓட்டிடுவோம். நம்ம அவர்கிட்ட ஒரு தலையை கொடுத்து ஒரு ஜபம் பண்ணிப்போம். நீங்கள் ஒரு ஜபம் பண்ணுங்க ஐயா, என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஒரு ஜபம் பண்ணுங்க. என்ன நல்லா இருக்கும்? நான் ஜபம் பண்ணுறது எப்பொழுதுமே நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஜபம் பண்ணுவோம். ஆனால் அது நல்லா இருக்குமான்றது தான் எனக்கு தெரியல. ஏன்னா நல்லா ஆக்கிறது அவர்கிட்ட இருக்குது. எது நல்லா இருக்கும் சொல்லிட்டா நல்லா இருக்குமா? கர்த்தருக்காக வாழணும். நான் திரும்பியும் வரேன், கொர்நேலி வாழ்க்கை. நான் எங்கே வரேன், எதுக்கு சொல்கிறேன்? இன்றைக்கி இந்தியா ரட்சிக்கப்படணும், இந்தியாவில் எழுப்புதல் வரணும், தேசத்தில் எழுப்புதல் வரணும், உலகத்தில் எழுப்புதல். எங்கேருந்து உன் வீட்டிலேருந்து எழுப்புதல் வரல, தேசத்துக்கு எழுப்புதலுக்காக போய் உட்காந்துருக்குறேன்? சொல்லுங்கள் அதுக்கு பதில் எனக்கு. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே என்ன வரல, அங்கே போய் நின்று கொடி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு பாதி தூங்கி எழுந்து வந்து உட்காந்துக்கிட்டு என்ன எழுப்புதல் வந்துட போகுது? இதை செய்யுங்க. முதல்ல இங்கே வாங்க, முதல்ல அஸ்திபாரத்தை நல்ல ஸ்ட்ராங்காக போடுங்கன்ற. நம்ம ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஏன்னா தேசத்துடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், அந்த ஜெபத்தில் கலந்துக்கணும். ஜெபத்தில் தாங்கிறது நான் தவறாக பேசலை, அதுக்கு எதிராக பேசலை. சும்மா இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறது கர்த்தருக்கு இது விருப்பமில்லாத ஒரு காரியங்கள். இது இன்றைக்கு வாசித்தோம், தியானித்தோம். கொர்நேலியை போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா, உன் குடும்பம் இருக்குதா, உன் வீடு இருக்குதா, அந்த விசுவாசம் இருக்குதா, அந்த பக்தி இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கையில் போகிறீங்களா? அவன் உபவாசத்தை ஜெபித்தானு ஒன்று போடுற. ஒருவேளை இன்றைக்கி சில பேர் உபவாசம் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. எனக்கு அல்சர் இருக்குது, சுகர் இருக்குது, அது இருக்குது. எனக்கும் சுகர் இருக்குது, எனக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. மருத்துவர்கள் எல்லாரும் ஆலோசனை கொடுக்குறதுல நீங்கள்லாம் ஃபாஸ்டிங்லாம் இருக்கக்கூடாதுன்னு. கர்த்தர் இருக்கிற இது வரைக்கும் இருக்கிறேன். நான் பெருமையாக சொல்ல வரல, இதை நான் அடக்கத்தோடு தாழ்மையாக சொல்கிறேன். எனக்கு என்னுடைய எண்ணம் என்னன்னா, எனக்கு எவ்வளவு பலம் இருக்குதோ அது வரைக்கும் இருப்போன்றது என்னுடைய எண்ணம், வேறு ஒன்றும் இல்லை. என்னைக்கு நமக்கு முடியலன்னு நான் விடுறேனோ அப்போ பார்த்துக்குவோம், முடிஞ்ச வரைக்கும் இருப்போம். அந்த இதில் தான் போயிட்டுருக்கிறேன் நான். இதை சொல்கிறது போதும்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கலாம், அழகாக நான் பாட்டு சாப்பிட்டு போயிட்டுருப்பேன். புரியுதுங்களா? எனக்கு எல்லாரும் சொல்கிறது இன்றைக்கி வரைக்கும் அதான் சொல்கிறேன். இது வயசாகிடுதுங்க, இதுக்கப்புறம்லாம் ஃபாஸ்டிங்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் சாப்பிடணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நான் சாப்பிடல. எதுக்காக சொல்கிறேன்? முடிஞ்ச வரைக்கும் இருப்போமே, என்னுடைய எண்ணம் அதுதான். எது வரைக்கும் நமக்கு இந்த வயது தாங்குதோ போவோம். அப்போ கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்கார், கிருபை கொடுத்துருக்கார். நீங்கள் முயற்சியே எடுக்கிறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு இது இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிடுறோம், நம்மளாலாம் இருக்க முடியாதுன்னுட்டு. என்னது குரங்கு உபவாசம், இந்த கதை தான் இது. உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வந்துடுது, நம்மளாலாம் இருக்க முடியாதுப்பா, நமக்கெல்லாம் மயக்கம் வந்துடும், ஐயோ கை கால ஆதரவு. அட இருந்து தான் பாருங்களேயா, இருந்தே பார்க்கறது கிடையாது. சரிங்க, நீங்கள் உபவாசம் இருக்கிறதுல அப்புறம் இருக்கட்டுங்க, முதல்ல ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்தில் இருங்க, கொர்நேலியை போல வாழ தீர்மானிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக முதலாவது உங்கள் வீட்டாரை, உங்கள் குடும்பத்தாரை, உங்களுடைய இனத்தாரை, உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களை கர்த்தர் ரட்சிப்புகள் நடத்த வேண்டும் என்கிற பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் ஊரை அசைப்பார், உங்கள் ஊரில் உள்ள மக்களை ஆண்டு ரட்சிப்பார், தேசத்தை ஆண்டு ரட்சிப்பார். தேசத்தை ரட்சிப்பு எப்படிங்க வரும்? முதல்ல உனக்குள்ளேருந்து வரணும், உன் குடும்பத்தில் வரணும், அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் வரணும், அதுக்கப்புறம் உங்களை போல் 10 ஊருக்கு வரணும். அதான் எழுப்புதில்லை. அதை விட்டுவிட்டு சும்மா கூட்டம் கூட்டிகிட்டா எழுப்புதல் வந்துடுமா? எப்படி வரும்? எனக்கு ஒன்றும் புரியல. தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வராத வரைக்கும் இந்த தேசத்துக்கு எழுப்புதல் கிடையாது. யாரோடாலும் கேட்டுங்க, தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வராத வரைக்கும் தேசத்தில் எழுப்புதல் பார்க்கவே முடியாது. சும்மா முழங்கிட்டு தான் இருக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே எழுப்புதல்ன்ற வாழ்க்கை அனுபவம் வரணும். வந்துச்சுன்னா சீக்கிரமாக இந்த இந்தியா சந்திக்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தெரியுதா? ஆனால் யாரும் செய்கிறது கிடையாது. நான் முன்னாடி இந்த பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றின கதையில் தான் போயிட்டுருக்கு. என்னால் தான் நிற்கிது அந்த உலகம், என்னால் தான் இந்த இந்தியா கெட்டு போச்சா? ஏன் 4 பேர் நல்லா இருக்காங்களா? நீங்கள்லாம் ஜெபம் பண்ணி இந்த இந்தியாவை கொண்டு வரக்கூடாதா? இந்த இடக்கு பேச்சு தான் பேசிகிட்டு இருக்க, நல்லா இருக்குது சொல்கிறேன்ல. இது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சரியில்லை, நாங்கள் ஒழுங்கு இல்லை, நாங்கள் ஜெபம் பண்ணல, நீங்கள் ஜெபம் பண்ணி காட்டுங்களேன். இது அப்படி இல்லை. இது எல்லாரும் சேர்ந்து செய்யணும், எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது தான் எழுப்புதலை காண முடியும். முதல் ஸ்டெப்பு நம்ம செய்ய வேண்டியது என்ன?
உங்கள் வீட்டுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, ரட்சிப்புக்காக செயல்படுங்க. நிறைய பேர் குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி கவலையே படாமல் உட்காந்துருக்காங்க. என்ன நினச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரில. அவங்க ரட்சிப்பை பற்றி, அவங்க ரட்சிக்கப்படணுமேன்றதை பற்றி ஒரு சிந்தையே இல்லை. இல்லைங்க, இருந்துட்டு போடுங்க, என்னோட விடுங்க, அது விடுங்க, வேணாத்துல பிள்ளைங்களாம் ஒத்து வராதுங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க, இவங்க மட்டும் பரலோகம் போனால் போதுங்க. அப்போ ரட்சிப்புடைய அஸ்திபார நோக்கம் என்னன்றது தெரியல. நம்ம ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு அல்ல. நல்ல படிப்பு படிக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும், நல்ல வீடு வாசல் இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். நோ, இதெல்லாம் செகண்டரி. கர்த்தர் நமக்கு நித்திய வாழ்க்கையை வச்சிருக்கிறார், பரலோக வாழ்க்கையை வச்சிருக்கிறார், மோட்ச வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இதை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டு இருக்குது. இது நித்தியம், இது நிலையானது, உறுதியானது, உண்மையானது, சத்தியம். இது நிறைய பேர் அதை மறந்தே போயிட்டாங்க. எதுக்கு நம்ம கிறிஸ்துவ பெற்றோன்றதே சில பேருக்கு ஞாபகம் இல்லை. இப்போ விசுவாசியாரில் போய் கேட்டிங்கன்னா எதுக்கு வரனாக்கா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இருக்கிறேன், அந்த ஒரு சிந்தையே இல்லை. கர்த்தர் வரப்போகிறாரு, இந்த உலகம் அழிய போகிறது, ஆண்டவர் நமக்கு ஒரு பரலோக வாழ்க்கையை வச்சிருக்காருன்னா அது வரும்போது பார்த்துக்கும். அசதியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது நிர்விசாரமான வாழ்க்கை. அப்போ லக்கு இல்லாதனால தான் லட்சியம் இல்லை. லக்கு இல்லை, நம்ம அதை அடையணுன்ற நோக்கம் இருந்தால் நமக்குள்ள அந்த லட்சியம் வரும். அது இல்லை, அந்த எண்ணமே மறந்து போச்சு. இப்போ உலகத்தை பார்க்குறீங்க, உலகத்துக்காக வாழுறீங்க. உலக பிரகாரமான வாழணும், உலக பிரகாரமாக சிறப்பாக இருக்கணுன்றது தான் உங்களுக்கு கவனம்லாம் அதில் தான் இருக்குது. இப்போ பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும், அவன் லைஃப்பில் செட்டில் பண்ணணும், அவனை மெடிக்கல் சீட்டு வாங்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அவனுக்கு இடத்த வாங்கி கொடுக்கணும், வீட்டை கட்டணும், அப்புறம் நிலப்பழத்தை வாங்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதாவது லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு இதிலேயே போயிட்டுருக்கு. நான் அதை தப்புன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிற கூட கொடுப்பான்னு இருக்காரு. இதுக்கு தான் மூச்சை கட்டிட்டு நம்ம உழைச்சிட்டு உட்காந்துக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு போனஸாக தரேன்றாரு. அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டேன், நான் தான் செய்கிறேன்ட்டு அதை செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம செய்ய வேண்டியது செய்கிறது கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக உழைக்கணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கணும். கொர்நேலியு சொன்னது போல் என்ன செய்யணும்? நம்ம திறப்பின் வாசலில் நம்ம நிற்கணும். எந்நேரமும் கொர்நேலியு ஜெபம் பண்ணுறது போல நம்ம திறப்பின் வாசல் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு இந்த உலகத்தையும், இந்த இந்தியாவும், தேசத்தையும், உங்களையும் நிச்சயமாக அசைப்பார், சந்திப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம கொஞ்சம் அதிக மணி நேரம் நம்ம எடுத்துக்கொண்டோம். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணினா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சா அது உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் இனத்தாரையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பம், என் வீட்டார், என் பிள்ளைகள், என் புருஷன், என் மனைவி, என் தாய், என் தகப்பன், என் உடன் பிறந்த அண்ணன், என் உடன் பிறந்த அக்கா, என் உடன் பிறந்த தம்பி, என் உடன் பிறந்த தங்கை ரட்சிக்கப்படலையே, இயேசுவை அறியலையே, அவர்கள் அறிய வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக உங்களை கொண்டு கிரியை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுப்பா, எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா, கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா, கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தேவா, கதறுகிறேன், தேசத்தின்
மனமிறங்கும் தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும் பெருவா என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே பெருவா என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும் தேவா ஓடி சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும் ஓடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும் தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும் தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும் ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும் தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு, எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்குது, எத்தனை பேருக்கு அந்த தரிசனம் இருக்குது, எத்தனை பேருக்கு அந்த கரிசனை இருக்கிறது. கொர்நேலியை போல கொர்நேலியை இந்த காரியத்துக்காகத்தான் எப்போதும் ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அவன் பக்தி உள்ளவன் தான், தான தர்மம் பண்ணினதோடு நின்றுதாலே அவனுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும். அது போதுமே. நிறைய பேர் நினைக்கிறது அதுதான். ஏதோ நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு உதவி செய்வோம், தானம் பண்ணுவோம், தர்மம் பண்ணுவோம், இல்லாதவங்களுக்கு உதவி செய்வோம், நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். இல்லை 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 இல்லை, கொர்நேலியை அப்படி அல்ல. அவன் தான தர்மம் பண்ணான், அவன் பக்தியா இருந்தான். அதே சமயத்துல அவன் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேசத்துக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, அவன் இனத்துக்காக, சொந்த பந்தங்களுக்காக, உறவுக்காக அவன் ஜெபித்தவனாக இருந்தான். நீங்க எப்படி? உங்க குடும்பம், உங்களுடைய உறவு, உங்களுடைய சொந்தம், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அந்த பாரத்தோட ஜெபிக்கிற சிந்தை இருக்கிறதா? இப்போதே ஜெபிங்க. முதல்ல உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக ஜெபிங்க, உங்க உறவுக்காரர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, அவரை சந்தியும், அவளை ரட்சியும். ஆண்டவரே, அவர்களும் தேடி வரணும், நாடி வரணும், ஒரு பிள்ளையாக மாறணுமே என்று சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கொர்நேலியை போல பக்தி உள்ளவனார், கொர்நேலியை போல ஜெபிக்கணும், கொர்நேலியை போல உபவாசித்து ஜெபிக்கணும், கொர்நேலியை போல ஊழியரை கனம் பண்ணணும், கொர்நேலியை போல தாழ்மையா இருக்கணும். ஓ ரீபாலதாராஷ, கொர்நேலியை போல பணிவா இருக்கணும், தனிவா பேசணும். ஓ ஹல்லேலூயா. ரீபாலதாராஷ பெனபலகரபர. தன்னுடைய வீட்டார், குடும்பத்தார், இனத்தாரை குறிச்ச ஒரு பாரம் கொர்நேலிக்கு இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதே பாரம் உங்களுக்குள்ளே உண்டாக ஓ கிரியை செய்ய செயல்படுங்க. ஹல்லேலூயா. உங்க வீடுகளிலே இப்படிப்பட்ட ஒரு வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்த தீர்மானம் செய்யுங்க, ஒழுங்கு பண்ணுங்க. அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரும் இனத்தாரும் ரட்சிக்கப்பட
ஓ கர்த்தருக்கு பிரியமானது செய்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தர் ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஒரு தீர்மானம் செய்யுங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மனசா இருக்கீங்க? மனசு உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. உங்களுக்கு மனசு இருந்தா, இஷ்டம் இருந்தா, விருப்பம் இருந்தா உங்க கையை உயர்த்துங்க. உங்க குடும்பம், உங்க உறவு, உங்களுடைய சொந்தம், உங்களுடைய நட்பு எல்லாம் ஆண்டவருக்குள்ள வரணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. கொர்நேலியை போல நானும் விரும்புறேன், எனக்கு அந்த விருப்பம் இருக்கு என்று சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தினா போதும். விருப்பம் இல்லாதவங்க தான் கையை உயர்த்த வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் கரத்தை பார்க்கிறார். நான் பார்க்கறதுக்காக கை தூக்க சொல்லலை. நீங்க கையை உயர்த்தும் போது கர்த்தர் உங்கள் மனசை பார்ப்பார், உங்க இருதயத்தை பார்ப்பார், உங்களோட எண்ணத்தை பார்ப்பார், உங்க தீர்மானத்தை பார்க்கிறாரு, உன் கீழ்ப்படுதலை பார்க்கிறாரு, உன் அர்ப்பணிப்பை பார்க்கிறாரு. ஓ என் பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்கு போல இருக்கு, பரவாயில்லையே. ஓ என் பிள்ளைங்களுக்கு ஒரு எண்ணம் விருப்பம் இருக்கு போல இருக்கு, பரவாயில்லையே என்று ஆண்டவர் சந்தோஷப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து தங்களை அர்ப்பணித்து தன் வலது கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி தன்னுடைய விருப்பத்தையும் வேண்டுதலையும் ஆண்டவரே விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவளை கரை நீட்டி தொடும், அவளை கரை பிடித்து நடத்தும். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வீட்டாரையும் ரட்சிப்பு நடத்துங்க. ரட்சிக்கப்படாத குடும்பத்தாரை ரட்சிப்பு சத்தியத்தை அறிகின்ற அறிவினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக இந்திய தேசம் ஆண்டவரே உண்மை காணட்டும், உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், ரட்சிப்பு பரவட்டும். ஆண்டவரே இந்த தேசம் சந்திக்கப்படட்டும். ஒரு பெரிய எழுப்புதலை இவர்கள் மூலமாக நீ செய்வீராக. அவர்கள் குடியிருக்கிற பகுதிகளிலே, கிராமங்களிலே, தெருக்களிலே அவர்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவீராக. நாம மகிமைப்படுவதாக. வல்லமையான காரியங்களை செய்வீராக. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஒரு பெரிய எழுப்புதலை உடைய பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகள் மூலமாக செய்யுங்கப்பா. இந்த குடும்பத்தின் மூலமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அயலகத்தார் மூலமாகவும் கர்த்தரை செய்வீராக. அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விரும்புகிற வேண்டுகிற அனைவருக்கும் நீர் இப்படி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த அன்போடு தங்கியிருப்பதாக.